இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது பாத்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி தான். புரியுதுங்களா? பயோகெமிஸ்ட்ரியில வந்து இன்னைக்கு நம்ம எடுக்கிற டாபிக் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்கா ஒரு 10 கிளாஸ்ல நம்ம முடிச்சிடலாம். முதல்ல வந்து ஒரு பயோகெமிஸ்ட்ரி ஆர் 4 ஆர் 5 கிளாஸ்ல முடிச்சிடலாம். அப்புறம் பயோடெக்னாலஜி ஒரு 5 கிளாஸ்ல முடிச்சிடலாம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன். சார் சொன்னாருங்களா உங்களுக்கு ஒரு வேர்டு கூட நம்ம வந்து விடக்கூடாது. நீங்களும் வந்து கரெக்டா பாருங்க. எல்லா வேர்டும் நம்ம வந்து கம்ப்ளீட்டா அந்த யூனிட் முடிக்கும் பொழுது சிலபஸ்ல இருக்கிற எல்லா வேர்டும் நம்ம வந்து கண்டிப்பா எல்லாமே நம்ம கவர் பண்ணிருக்கோம். சரிங்களா? கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் அண்ட் ஃபேட். இன்னைக்கு நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட்டினுடைய பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கிளாசிபிகேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல மெட்டபாலிசம் அப்புறம் ஒவ்வொன்றா முடிச்சுக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் போறது கார்போஹைட்ரேட் புரோட்டீன் லிப்பினுடைய பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கிளாசிபிகேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஒரே ஒரு செக் பண்ணிக்கிறப்ப உங்களுக்கு சவுண்ட் கேட்கலன்னா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. சரிங்களா? கேக்குது இல்லப்பா? ஆடிபிளா இருக்குங்களா? யாராவது ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. வால்யூம் கம்மியா இருக்குங்களா? ஆமாங்க சார். வேற சார் இப்ப ஆடிபிளா இருக்குங்களா? இருக்கு சார். ஓகே சார். சார் ஆடிபிளா இருக்குங்களா? சொன்னீங்க நமஸ்கார் சார். இப்ப சார் கேக்குதுங்களா இருக்கு சார்? சார். இது வாய்ஸ் கொஞ்சம் லோவாவே இருக்கு சார். ஒருவேளை லேப்டாப் வந்து ஓல்டு லேப்டாப்னால சவுண்ட் வரலைங்க. சொன்னோம்ல ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி கிளாசிபிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் அண்ட் ஃபேட் லிபிட்ஸ். இதுதான் நம்மளுடைய டாபிக். ஆக்சுவலா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கார்போஹைட்ரேட் புரோட்டீன் லிபிட்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட் நம்ம சிலபஸ்ல வரல. பட் இருந்தாலும் நான் சேர்த்து சொல்றேன். கார்போஹைட்ரேட் புரோட்டீன் லிபிட்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறதுனா எந்த கேட்டகரியில வருதுன்னா மேக்ரோ மாலிகூல்ஸ் தான் வருது. சரிங்களா? நீங்க படிச்சிருப்பீங்க. சார் கேக்குதுங்களா? ஓரளவு இருக்குங்களா? ஆஃப்டர் ஃபேட் இருக்குங்க சார். சிலபஸ்ல புரோட்டீன் அண்ட் ஃபேட்னு கொடுத்திருக்காங்க சார். ஆமாங்க, ரெண்டு ஒண்ணு தாங்க. ஃபேட் லிபிட் தாங்க. அதுதான் நான் சொன்னேன்ல உங்களுக்கு. சரிங்களா? ரைட். ஹலோ, சரிங்களா? சரி. கார்போஹைட்ரேட் புரோட்டீன் அண்ட் ஃபேட் இந்த மூணு நியூக்ளிக் ஆசிட் நான் சேர்ந்து போட்டிருக்கேன். ஏன் அதுக்காக நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா மேக்ரோ மாலிகுல் அப்படின்னா என்னன்றது தெரியறதுக்காக சொல்லியிருக்கேன். அப்ப மேக்ரோ மாலிகுல் அப்படின்னா கார்போஹைட்ரேட் புரோட்டீன் அதே மாதிரி ஃபேட் அண்ட் நியூக்ளிக் ஆசிட் இது நாலுமே தான் வந்து நமக்கு ஜென்ரலா பயாலஜிக்கல வந்து மேக்ரோ மாலிகுல் நம்ம சொல்லுவோம். நம்ம சிலபஸ்ல இருக்கிறது வந்து பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் கிளாசிபிகேஷன். முதல்ல வந்து நம்ம வந்து இதுக்குள்ளேயே தான் வருது. அதுல ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி. இப்ப பாத்தீங்கன்னா மேக்ரோ மாலிகூல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா மேக்ரோ மாலிகூல்ஸ் உள்ளதான் நம்ம கார்போஹைட்ரேட் இருந்தாலும் புரோட்டீனா இருந்தாலும் ஃபேட் மூணுமே எதுல வருதுன்னா அண்டர் த மேக்ரோ மாலிகூல்ஸ் தான் வருது. அதனாலதான் நான் மேக்ரோ மாலிகூல்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு அதை ஒவ்வொன்றா நம்ம போலான்னு தான் சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்ப பாருங்க வாட் இஸ் மேக்ரோ மாலிகூல் அப்படின்னா என்னன்னு பாருங்க. மேக்ரோ ஏன்னா அதுலயே வேர்டுலயே இருக்கு பாருங்களேன். மேக்ரோ அப்படின்னா ஒரு பெரிய மாலிகூல். ஏன்னா மைக்ரோ அண்ட் மேக்ரோன்னு சொல்றோம்ல. மேக்ரோ மாலிகூல் ஆர் த லார்ஜ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் மாலிகூல் தட் ஆர் ஃபண்டமெண்டல் டு போத் பயாலஜிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ். இது வந்து ஒரு லார்ஜ் மாலிகூல், ஒரு காம்ப்ளெக்ஸான மாலிகூல். நம்ம பாடியில் நடக்கிற எல்லா பயாலஜிக்கல் கெமிக்கல் ப்ராசஸுக்கு இதுதான் வந்து பேசிக்கான மாலிகூல். ஏன்னா நம்ம மெட்டபாலிசம் படிக்கணும், அடுத்த டீட்டெயில் படிக்கலாம். அப்ப கார்போஹைட்ரேட் புரோட்டீன் அண்ட் ஃபேட் தான் வந்து நம்மளுடைய பயாலஜிக்கல் ப்ராசஸ்ல இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணுது. அது மட்டும் இல்லாம இது வந்து மெயினா எங்கெல்லாம் குரூஷியல் ரோல் பண்ணுதுன்னு பாருங்க. எது கார்போஹைட்ரேட் புரோட்டீன் அண்ட் ஃபேட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ரோல். ஸ்ட்ரக்சர் நமக்கு கொடுக்குற பயாலஜிக்கல் லிவிங் ஆர்கானிஸோட ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் ஃபங்க்ஷனா இருந்தாலும் ரெகுலேஷன் ஆஃப் ஆல் த லிவிங் ஆர்கானிசத்துக்கும் இந்த மேக்ரோ மாலிகூல் தான் இன்வால்வ் ஆகுது. சரிங்களா சார்? கேக்குதுங்களா? ஓரளவு ஆடிபிளா இருக்குங்களா? சரி. ஏன்னா நீங்க சவுண்ட் இல்லைன்னா உடனே சொல்லிருங்க. ஏன்னா எனக்கு தெரியல. ஓகேங்களா? ரைட். இப்ப இது கிளியர் தாங்களா? எதெல்லாம் வாட் இஸ் மேக்ரோ மாலிகூல்?
வாட் ஆர் த மேக்ரோ மாலிகூல்ஸ் நம்ம படிச்சோம். 2 கிளியர் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? மேக்ரோ மாலிகூல் அப்படின்னா ஒரு லார்ஜ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் மாலிகூல். இது ஃபண்டமெண்டல் ஃபார் பயாலஜிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட். இது நமக்கு முக்கியமான ரோல் என்னன்னா ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆல் த லிவிங் ஆர்கானிசம். எதெல்லாம் மேக்ரோ மாலிகூல்? கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட் ஆர் லிபிட்ஸ். ஓகேங்களா? இங்க பாருங்க, இதுதான் ரொம்ப நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லைட். இப்ப நார்மலா மேக்ரோ மாலிகூல் நம்ம படிக்கும் பொழுது கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட்னு நம்ம பார்த்தோம். எப்படி அது வந்து அந்த மேக்ரோ மாலிகூல் ஃபார்ம் ஆகுது? ஏன்னா மேக்ரோ அப்படின்னா லார்ஜ் மாலிகூல் சொல்லியிருக்கோம். அப்ப அங்க வந்து ஏதோ ஒரு சில சின்னதா ஒரு காம்பினேஷன் பண்ணி தான் அது வந்து ஒரு மேக்ரோ லார்ஜ் மாலிகூலா ஃபார்ம் ஆகும். இப்ப கார்போஹைட்ரேட் அப்படின்னா எது? காம்பினேஷன் ஆஃப் மோனோசாக்கரைட். நிறைய அதுதான் மோனோமர்னு சொல்றோம். மோனோ அப்படின்னா சிங்கிள். நிறைய மோனோமர்லாம் சேர்ந்துதான் எது வருது? இந்த கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி புரோட்டீன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா மோனோமர் அப்படின்னா என்ன? அமினாசிட். நிறைய அமினாசிட்லாம் கம்பைன் ஆகி தான் நமக்கு வந்து புரோட்டீன் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி ஃபேட் அண்ட் லிபிட்ங்கும் போது என்னன்னா ஃபேட்டி ஆசிட், கிளிசரால் எல்லாம் நிறைய மாலிகூல் சேர்த்து தான் நமக்கு வந்து ஃபேட் அண்ட் லிபிட் மாலிகூல் ஃபார்ம். நியூக்ளிக் ஆசிட் இருக்கு, அது நியூக்ளியோடைட். அது நம்ம சிலபஸ்ல இல்ல, பட் அது லேட்டரா வரும், நம்ம பயோடெக்னாலஜியில் படிச்சுக்கலாம். சரி, இப்ப பாருங்க, இந்த புரோட்டீனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா நம்ம பாடியில வந்து ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி என்சைம்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து புரோட்டீன் வந்து மெயின் ரோல் பண்ணுது. அந்த ஒரு புரோட்டீன்னா இதெல்லாம் எக்ஸாம்பிள்னா ஒரு ஹீமோகுளோபினா இருக்கலாம், இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்சைம் வந்து எல்லாமே வந்து புரோட்டீன் தான். அதே மாதிரி கார்போஹைட்ரேட் பாத்தீங்கன்னா மெயின் சோர்ஸ் கார்போஹைட்ரேட் நமக்கு வந்து நம்ம பாடியில வந்து எனர்ஜிக்கும் ஸ்ட்ரக்சரும் கொடுக்கறது யாருன்னா மேஜர் எனர்ஜி கொடுக்குற காம்பவுண்ட் வந்து கார்போஹைட்ரேட் தான். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரும் கொடுக்கறது. அதுல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் அண்ட் செல்லுலோஸ் நம்ம சொல்லணும். அதே மாதிரி ஃபேட் அண்ட் லிபிட்ஸ் அப்படிங்கும் போது என்னன்னா மெயினா வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ் தான். அதே மாதிரி இன்சுலேஷன் அப்படின்னா ப்ரொடியூஸ் த ஹீட் நமக்கு கொடுக்கறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரை கிளிசரைட், பாஸ்போலிபிட்ஸ், இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க. விச் த டீட்டெயிலாக நான் பின்னாடி சொல்றேன். சரிங்களா? இப்போ அடுத்துக்கு இந்த ஸ்லைட், இந்த டேபிளுக்கு கீழே இருக்கிறதா நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஏன்னா நிறைய மோனோமர்ஸ் பாலிமரைஸ் ஆன பின்னாடி தான் ஒரு லார்ஜ் மாலிகுலா ஃபார்ம் ஆகி தான் ஒரு மேக்ரோ மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. அது கார்போஹைட்ரேட்னாலும் புரோட்டீன்னாலும் ஃபேட்னாலும் ஃபார்ம் ஆகுது. இப்போ புரோட்டீன் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த அமினோ ஆசிட், அமினோ ஆசிடால் நிறைய இருந்தாலும் அது வந்து ஜாயின் பண்ணும்ல, அதுக்கு இருக்கிற அந்த பாண்ட் பார்த்தீங்கன்னா பெப்டைடு பாண்ட்ஸ் தான். சரிங்களா? புரோட்டீன்ல வந்து இருக்கிற அமினோ ஆசிடை கனெக்ட் பண்ணி புரோட்டீன் ஃபார்ம் ஆகணும்னா என்ன பாண்ட் வேணும்னா இந்த பெப்டைடு பாண்ட் இருக்கணும். இப்போ நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் தான் நம்ம நோட் பண்ணிக்கணும். இதுல இருந்து தான் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. புரோட்டீன் அப்படின்னா என்ன பாண்டு? பெப்டைடு பாண்ட். அதே மாதிரி கார்போஹைட்ரேட்லாம் நிறைய மோனோமர், குளுக்கோஸ் மோனோமர்லாம் நம்ம கம்பைன் மோனோசக்கரைட் கம்பைன் ஆகி தான் நம்ம கார்போஹைட்ரேட் மாலிகூல் கிடைக்கும். இப்போ கார்போஹைட்ரேட் அங்க என்ன பாண்ட் வருதுன்னா கிளைகாக்சிலிக் லிங்கேஜ்னு சொல்லலாம், இல்ல கிளைகாக்சிலிக் பாண்ட் நம்ம சொல்லலாம். அப்போ புரோட்டீன் அப்படின்னா பெப்டைடு பாண்ட், கார்போஹைட்ரேட் அப்படின்னா கிளைகாக்சிலிக் லிங்கேஜ் ஆர் கிளைகாக்சிலிக் பாண்டுன்னு தெரிஞ்சு வச்சு. அதே மாதிரி ஃபேட் அண்ட் லிபிட் அப்படி என்ன பாண்ட் இருக்குன்னா எஸ்டர் பாண்ட் இருக்கு. இப்போ இந்த ஸ்லைட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு மோனோமர் காம்பினேஷன் ஆகி ஒரு லார்ஜ் மாலிகுல் ஃபார்ம் பண்ணாதான் அது மேக்ரோ மாலிகுல். அதுதான் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட். புரோட்டீன்ல இருக்கிற அந்த பாண்ட் பேர் வந்து பெப்டைடு பாண்ட், கார்போஹைட்ரேட்ல இருக்கிற பாண்ட் வந்து கிளைகாக்சிலிக் லிங்கேஜ் ஆர் கிளைகாக்சிலிக் பாண்ட் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி லிபிட்ல பாத்தீங்கன்னா எஸ்டர் பாண்ட் இருக்கு. அடுத்து பாருங்க என்னன்ட்டு புரோட்டீன் எப்படி ஃபார்ம் ஆகுது? விச் மேக்ரோ மாலிகுல் ஃபார்ம் என்சைம். என்சைம் ஃபார்ம் ஆகணும்னா என்ன மாலிகுல் இருக்கணும்? மேக்ரோ மாலிகுல். அது புரோட்டீன் தான். நம்ம அந்த ஒரு கோட்டு கூட நீங்க படிச்சிருப்பீங்க. ஆல் என்சைம்ஸ் ஆர் புரோட்டீன் பட் நாட் புரோட்டீன் தான். ஆனா எல்லா புரோட்டீனும் என்சைம் கிடையாது. புரியுதுங்களா? அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளிக் ஆசிட் அது லேட்டரா வரும், பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். நியூக்ளிக் ஆசிடோட இம்பார்ட்டன்ட் என்னன்னா நியூக்ளிக் ஆசிட்னா 2 தான், டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ரைபோ நியூக்ளிக் ஆசிட்னா மெயினா என்னன்னா ஸ்டோரேஜ் ஆஃப் த ஜெனடிக் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம புரோட்டீன் அப்படின்னா பெப்டைடு பாண்ட், கார்போஹைட்ரேட் அப்படின்னா கிளைகாக்சிலிக் லிங்கேஜ், லிபிட் ஆர் ஃபேட்னா எஸ்டர் பாண்ட். இது 3 பாயிண்ட் தான் இந்த ஸ்லைட்ல நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோம். கரெக்ட்டுங்களா சார்? ஓகேங்களா? போலாமா? புரியுதுல்ல சொல்றதுங்க? எஸ் சார். சொல்லுங்க. ஓகே, ஓகேங்க சார், புரியுதுங்க. அடுத்து நம்ம சொல்றது என்னன்னா இந்த மேக்ரோ மாலிகுல் நம்ம சொல்ல மேக்ரோ மாலிகுல்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன் எல்லாம் சேர்ந்து தான் சொல்றோம். இந்த மேக்ரோ மாலிகுலோட என்னென்ன மெயினான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பாக்குறோம். ஏன்னா அது எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதனுடைய பண்புகள் என்னன்னு பாக்குறோம். நார்மலா மேக்ரோ மாலிகுல் நம்ம சொன்னோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா சைஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்றோம். நார்மலா இது எப்படி இருக்கும்னா பெரிய மாலிகுல் தான், லார்ஜ் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் thousands ஆஃப் ஆட்டம். அதான் மோனோமர், நிறைய மோனோமர் சேர்ந்து தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆகி ஒரு பெரிய மேக்ரோ மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. அப்ப என்ன அர்த்தம்னா நிறைய ஒரு மோர் தென் thousands ஆஃப் ஆட்டம் சேர்ந்து தான்
இந்த மேக்ரோ மாலிகுல் கார்போஹைட்ரேட் தான், புரோட்டீன் தான், லிப்பிடும் ஃபேட்டாகவும் ஃபார்ம் ஆகுது. அடுத்து பாருங்க சாலிபிலிட்டி, எப்படி வந்து அது கரையுது, எதுல கரையுது. பட் இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு சாலிபிலிட்டி இன் வாட்டர்லயும் இருக்கலாம், இல்ல அதர் சால்வெண்ட்லயும் வந்து இருக்கலாம், ரெண்டுலயும் வந்து இதாகுது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பாருங்க, இந்த மேக்ரோ மாலிகுல் மெயினா இன்வால்வ் ஆகுறது எங்கன்னா ஸ்ட்ரக்சரல்ல இன்வால்வ் ஆகுது, அதே மாதிரி ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன் இன்வால்வ் ஆகுது. அது ஸ்ட்ரக்சர்ல இன்வால்வ் ஆகணும், நமக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும் அப்படின்னா அது ஈஸியா வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்தா அந்த பாடி பில்டப்பே இருக்காது நம்ம நார்மலா லிவிங் திங்ஸ்ல. அப்ப நார்மலா இந்த மேக்ரோ மாலிகுல் அது கார்போஹைட்ரேட்டா இருந்தாலும் நார்மலா பாத்தீங்கன்னா இந்த மேக்ரோ மாலிகுலுடைய மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து ஜென்ரலா வந்து ஹையா இருக்கும். ஜென்ரலி ஹேவ் த ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். அந்த பாயிலிங் பாண்டு ஹை அந்த இருக்கும், பட் அங்க இருக்கிற என்ன பாண்டுனா அந்த கோவலன் பாண்டு இருக்கு. அந்த கோவலன் பாண்ட் உங்களுக்கே தெரியும், இருக்கிறதுலே வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பாண்ட் பாத்தீங்கன்னா இந்த கோவலன் பாண்ட் ஈஸியா பிரேக் ஆகுது. நிறைய பாண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க, வான் டெர் வால்ஸ் பாண்ட், ஹைட்ரஜன் பாண்ட், புரியுதுங்களா. அதுல அந்த கோவலன் பாண்ட் வந்து ஈஸியா வந்து பிரேக் ஆகாது. அதனாலதான் அது வந்து என்ன கொடுக்குதுன்னா ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப, இல்லைன்னா டேமேஜ் ஆயிடும். கரெக்டுங்களா. அதனால தான் நம்ம சிம்பிளா சொல்லணும்னா நார்மலா நம்ம கோவலன் பாண்டுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக கோவலன் பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, பிரிக்க முடியாதுங்கிறதுக்கு தான் நம்ம நார்மலா தமிழ்ல கூட சொல்லுவோம். கோவலன் பாண்டு என்னன்னா கோவலன் கண்ணைக்கு இருந்த பாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. கரெக்டுங்களா. சும்மா ஞாபகத்துக்காக நான் சொல்றேன். அதனால கோவலன் பாண்டு சரிங்களா, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். புரியுதுங்களா. அதே மாதிரி ரியாக்டிவிட்டி பாத்தீங்கன்னா இந்த மேக்ரோ மாலிகுலுடைய ரியாக்டிவிட்டி வந்து எதை பொறுத்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது அதுல இருக்கிற வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பை பொறுத்து இருக்கு. புரியுதுங்களா. அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை பொறுத்து தான் அதனுடைய ரியாக்டிவிட்டி ரியாக்ஷன் வந்து நடக்கும். இப்போ 3 பார்த்தோம், அது காம்ப்ளெக்சிட்டி லார்ஜ் அண்ட் மாலிகுலா இருக்கும், சாலிபிலிட்டி வாட்டர் சாலிபிள் இருக்கிறது, இல்ல அதர் சால்வெண்ட் சாலிபிள் ஆகும், மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வெரி ஹையா இருக்கும். ஏன் அப்படின்னா அங்க என்ன பாண்ட் இருக்குன்னா கோவலன் பாண்ட் இருக்கு. ரியாக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ரியாக்டிவிட்டி மாறும், எதை பொறுத்து மாறும்னா அதனுடைய ஃபங்க்ஷனல் குரூப் மாறும். இப்ப ஆல்டோஸ் கீட்டோஸ் குரூப் சொல்றோம்ல, இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை பொறுத்து தான் இந்த மேக்ரோ மாலிகுலுடைய ரியாக்டிவிட்டி மாறும். சரிங்களா. அடுத்து பாருங்க, இப்ப ஜென்ரலா நம்மளுடைய லிவிங் ஆர்கானிசம்ல இருக்கிற 30 இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கணும். பட் எந்த ஒரு நம்ம இதுல படிச்சிருப்போம் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, நம்ம கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்சிருப்போம். ஆர்கானிக், இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா அதுல ஆர்கானிக் அப்படின்னாவே அதுல வந்து கார்பன் இருந்தாதான் அது ஆர்கானிக். புரியுதுங்களா. அப்ப அந்த நம்மளுடைய எல்லா பயாலஜிக்கலி இந்த முக்கியமான காம்பவுண்ட் எல்லா காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் கார்பன். இது மட்டும்தான் 99% உடைய நம்மளுடைய பயோமாஸ்ல நம்மளுடைய இருக்கிற ஆர்கானிசத்தினுடைய வெயிட்ல எல்லா ஃபார்ம் ஆகுறதுல பாத்தீங்கன்னா 99% யார் இருக்கானா இந்த 4 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் கார்பன். இது நம்ம டேபிள்ல காமிச்சிருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் அந்த பாண்டிங்க்கு வந்து டிஃபரெண்ட் பவர் இருக்குது, அது நீங்க லேட்டரா தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா. அப்ப லிவிங் ஆர்கானிசம்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன், இது கண்டிப்பா இருக்கு. கரெக்டுங்களா. இது கிளியர் தாங்களா, புரியுதுங்களா. என்ன அப்பதான் நம்ம அடுத்தது போறோம், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனாலதான் கேட்கிறேன். கிளியருங்களா. அடுத்தது போலாங்களா. ஹலோ ஓகேங்க சார். நீங்க யாராவது சொல்லுங்க அப்பதான். இப்ப வந்து மேக்ரோ மாலிகுல்னா என்ன, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அடுத்து இந்த மேக்ரோ மாலிகுல்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான், ஏன்னா என்ன வேணாலும் கேட்கலங்களா. இப்ப நம்ம பயாலஜிக்கலா இந்த மேக்ரோ மாலிகுல் எங்க யூஸ் ஆகுது, கமர்ஷியலா எங்க யூஸ், கொஞ்சம் வேகமா நான் அதை சொல்லிடுறேன். இப்ப நார்மலா இந்த மேக்ரோ மாலிகுல் அப்படின்னா நீங்க 3மே தான் ஞாபகம் வச்சுக்கணும், எது கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட் தான். புரியுதுங்களா. இந்த மேக்ரோ மாலிகுல் மெயினா எதுக்கு சப்போர்ட் தான், ஸ்ட்ரக்சுரல் சப்போர்ட். அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சுரலா ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, பிளான்ட்ல இருக்கிற செல்லுலோஸ், இப்போ அது வந்து ஒரு கார்போஹைட்ரேட் தான். செல்லுலோஸ்ங்கிறது ஒரு கார்போஹைட்ரேட். அந்த செல்லுலோஸ் வந்து யாருக்கு, பிளான்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. அதே மாதிரி பாருங்க கெராட்டின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, கெராட்டின் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து புரோட்டீன். அது வந்து எதுக்கு கொடுக்குதுன்னா அனிமல்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இன்டெகிரிட்டி கொடுக்குது. புரியுதுங்களா. செல்லுலோஸ் வந்து பிளான்ட்டுக்கும், நம்ம அனிமல்ஸுக்கு பாத்தீங்கன்னா கெராட்டின் இருக்கு. அதே மாதிரி கொல்லோஜன் ஒண்ணு இருக்கு, இது சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, டீட்டெயிலா நம்ம பின்னாடி பார்க்கலாம். கொல்லோஜன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் அனதர் ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன், இஸ் ஏ குரூஷியல் ஃபார் த ஸ்ட்ரென்த் அண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் ஸ்கின்னோ, டெண்டான்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ். இதுக்கு எல்லா ஃபார்மேஷனுக்கும் ஸ்ட்ரென்த் கொடுக்கறது யாருன்னா இந்த கொல்லோஜன் தான். புரியுதுங்களா. அதனாலதான் நமக்கு வந்து இப்ப இந்த போன்ல லிகமெண்ட் இதெல்லாம் ப்ராப்ளம் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம கொல்லோஜன் வந்து இது பண்ணுவாங்க. புரியுதுங்களா. இப்ப நம்ம நீ இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, இதெல்லாம் டீட்டெயிலா நீங்க படிச்சிருப்பீங்க. டெண்டான் அண்ட் லிகமெண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்ப்போம், டெண்டான்ஸுக்கு லிகமெண்ட்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ். இப்ப டெண்டான் அப்படின்னா போன்ஸுக்கும் மசிலையும் கலெக்ட் பண்ணா டெண்டான். அதே மாதிரி போனையும் கனெக்ட் பண்றதுக்கு யார் வேணும், லிகமெண்ட்ஸ். கரெக்ட்டுங்களா. அதே கிளியருங்களா. டெண்டான் அப்படின்னா போனையும்
மசிலையும் கனெக்ட் பண்ற டெண்டான். லிகமெண்ட் அப்படின்னா போனையும் கனெக்ட் பண்றதுக்கு தான் லிகமெண்ட் இருக்கு. சரிங்களா? சார் லெகமெண்ட் வந்து போனும் மசிலும் தானே சார் லிகமெண்ட்? போன் டு போன் தானே டென்டான்? கன்ஃபியூஸ் பண்ணியாச்சு எனக்கு. கிளியரா பாருங்க. அப்படிங்களா? சார் ஒரு டவுட். போன் டு போன் லிகமெண்ட் டென்டான்ன்றது போன் டு போன் கனெக்டட் டென்டான், போன் டு மசில் லிகமெண்ட்னு நினைக்கிறேன் சார். ஒரு டவுட் அதுக்காக கேட்கிறேன். செக் பண்ணி பாப்பா, நீங்க சொன்னதுனால எனக்குமே இப்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. சரி, நீங்க செக் பண்ணிக்கலாம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்றேன். சரிங்களா? சரி, பின்னாடி வரையும். இப்ப அடுத்தது பாருங்கன்னா, இப்ப ஸ்ட்ரக்சர் சப்போர்ட் கொடுக்குது, அதே மாதிரி கொலோஜன் வந்து நம்மளுடைய இதை கொடுக்குது. அதே மாதிரி என்சைமேட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா மோஸ்டா நம்ம என்சைம் எல்லாமே என்னன்னா புரோட்டீன் மாலிகூல் தான். புரோட்டீன் மாலிகூல் மெயினா நமக்கு வந்து நிறைய பயாலஜிக்கல் ப்ராசஸ்ல ஹெல்ப் பண்ணுது. டைஜஷனுக்கும் அதே மாதிரி மெட்டபாலிசத்துக்கும் ஃபுல்லாவே ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளிக் ஆசிட் நம்ம படிச்சிருப்போம், அது இதுல இல்ல, பட் தான் தெரிஞ்சுக்கோங்க. டிஎன்ஏ ஆர்என்ஏ வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆஃப் நம்மளுடைய மேக்கப்க்கோ, அதே மாதிரி டிஎன்ஏ பாத்தீங்கன்னா ஈஸியா பேசிக் ஜெனடிக் மெட்டீரியலா ஒர்க் பண்ணுது. ப்ளூ பிரிண்ட் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் ஆர்கானிஸ்ல இருக்கும். அதே மாதிரி ஆர்என்ஏ பாத்தீங்கன்னா மெயினா ரோல் பண்றது எதுன்னா புரோட்டீன் சிந்தசிஸ்ல வந்து இன்வால்வ் ஆகுது. புரியுதுங்களா? அதே மாதிரி சம் ஆஃப் த வைரஸ்ல பிளான்ட்ஸ்ல வந்து ஆர்என்ஏ ஆல்சோ ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கு. அப்ப நம்ம ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட், அதே மாதிரி என்சைமேட்டிக் ஃபங்க்ஷன் பண்ணுது, ஜெனடிக் ஸ்டோரேஜுக்கும் இந்த மேக்ரோ மாலிகூல் இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டோர் அண்ட் டிரான்ஸ்பர். எதெல்லாம் நமக்கு வந்து எனர்ஜி கொடுக்க மாலிகூல் பாருங்க. கார்போஹைட்ரேட், கிளைகோஜன் நீங்க படிச்சிருப்பீங்க. கிளைகோஜன் அனிமல்ஸ்ல வந்து கிளைகோஜன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் எனர்ஜி ஸ்டோரேஜ் பண்றோம். அதே மாதிரி பிளான்ட்ல வந்து அதே ரோலை பண்றது யாருன்னா ஸ்டார்ச் நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி நிறைய செல் கம்யூனிகேஷனுக்கும் செல் சிக்னலுக்கும் இந்த மேக்ரோ மாலிகூல் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே நேரத்துல ஹார்மோன்ஸ்னுடைய நிறைய ஹார்மோன்ஸ் அப்படின்னா நம்ம புரோட்டீன் மாலிகூல்ஸ், லிபிட்ஸ் வந்து ரெகுலேட் த பயாலஜிக்கல் ப்ராசஸ் ரெகுலேட் பண்றோம். அதே மாதிரி இந்த மேக்ரோ மாலிகூல் இம்பார்ட்டன்ட் ஆன்டிபாடிஸ் ஆர் த புரோட்டீன். இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து நீங்க டீட்டெயிலா இம்யூன் சிஸ்டம்லாம் படிச்சிருப்பீங்க. அதுல வந்து நியூட்ரலைஸ் ரோல் அண்ட் ப்ரொடெக்ட் த இம்யூன் ரெஸ்பான்ஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஆன்டிபாடிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு அவுட்லைன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மேக்ரோ மாலிகூலோட இதெல்லாம் பயன்லாம் இருக்கு அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கமர்ஷியல் பர்பஸ் இது நமக்கு தெரிஞ்சதுதான், பட் இருந்தாலும் நிறைய பிளாஸ்டிக்ஸ், பாலிமர், டெக்ஸ்டைல், பார்மசூட்டிகல்ஸ்ல நிறைய இருக்குது. அதே மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில எல்லாம் இந்த கார்போஹைட்ரேட் நிறைய இருக்குது. இதுல இருந்து ஓவரிவா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாமே. அதனால இது நம்ம முன்னாடி போயிடும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்ல இருக்கு, வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கு, நானோ பயோடெக்னாலஜி, பயோஃபியூவல், பயோடெக்னாலஜில இது பண்றோம். சரிங்களா? நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு நான் இது மெட்டீரியல் கொடுக்குறேன், நீங்க அது வேகமா படிச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். புரியுதுங்களா? இப்ப நம்ம ஆஸ் பர் சிலபஸ்ல இருக்கிற நம்ம வந்து மேக்ரோ மாலிகூல், ஒன் ஆஃப் த மேக்ரோ மாலிகூல் வந்து கார்போஹைட்ரேட் தான். இப்ப நமக்கு ஒரு கார்போஹைட்ரேட்னா என்ன, அதுல என்ன மாதிரியான கிளாசிபிகேஷன் டைப்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் இருக்குது, அதனுடைய மெயினான ரோல் என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்து முடிச்சுன்னா நமக்கு வந்து புரோட்டீன் பார்க்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, வாட் இஸ் கார்போஹைட்ரேட்? கார்போஹைட்ரேட் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட். கார்போஹைட்ரேட் அப்படின்னா இஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட். அது ஒரு ஆர்கானிக்கான காம்பவுண்ட் தான். அதுல மெயினா என்ன இருக்குன்னா கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அதனாலதான் அதை என்ன சொல்லுவோம்னா CHO. கார்போஹைட்ரேட் ஷார்ட் ஃபார்ம் என்ன சொல்லுவோம்? CHO, கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். மூணும் சேர்ந்ததுதான் என்ன அர்த்தம்? கார்போஹைட்ரேட் நம்ம சொல்றோம். இப்ப இந்த கார்போஹைட்ரேட் பாத்தீங்கன்னா மெயினான ரோல் என்னன்னா, கார்போஹைட்ரேட் மெயினான சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி தான். மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசத்துல வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடிய முக்கியமான காம்பவுண்ட் யாருன்னா கார்போஹைட்ரேட் தான். புரியுதுங்களா? இப்போ ப்ரோட்டீன்னா பாடி பில்டப், அதே மாதிரி லேட்டரா நம்ம ஃபேட் எல்லாம் இருந்ததுன்னா அது எனர்ஜி சோர்ஸ் தான். ஆனா பிரைமரியான எனர்ஜி சோர்சஸ்ங்கிறது எதுன்னா கார்போஹைட்ரேட் தான். புரியுதுங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட், இந்த பிளான்ட்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சரல் காம்பனண்டா ஒர்க் பண்றது இந்த கார்போஹைட்ரேட். புரியுதுங்களா? இப்ப நம்ம ஆல்ரெடி சொன்னேன் கார்போஹைட்ரேட் எப்படி ஃபார்ம் ஆகுது. நிறைய மோனோமர், நிறைய மோனோனா சிங்குலர், நிறைய மோனோமர், தௌசண்ட்ஸ் ஆஃப் மோனோமர் சேர்ந்துதான் இந்த மேக்ரோ மாலிகூல் ஆர் கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. நார்மலா அந்த மோனோமர் அப்படிங்கும் போது என்னன்னா சிம்பிளா பாத்தீங்கன்னா இஸ் ஏ மோனோசாக்கரைட் குளுக்கோஸ். காம்பினேஷன் ஆஃப் அந்த மோனோசாக்கரைட் சேர்ந்தாதான் நமக்கு என்ன பண்ணுன்னா டைசாக்கரைட், பாலிசாக்கரைட்ல எப்படி ஃபார்ம் ஆகுது லேட்டரா நம்ம சொல்றோம். இப்ப இந்த கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுறதுல அதை கனெக்ட் பண்ற அந்த பாண்டுக்கு பேர் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கிளைகாக்சிலிக் பாண்டுன்னு சொல்லியிருந்தேன். இந்த எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்ச், செல்லுலோஸ் அண்ட் கிளைகோஜன். அப்ப கார்போஹைட்ரேட் அப்படின்னா அது ஒரு ஆர்கானிக் மாலிகூல். அதுல பிரைமரியா என்ன இருக்குன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஷார்ட்டா CHO ஞாபகம் வச்சுக்கணும். இது மெயினா எனர்ஜி சோர்சஸா இருக்குது. பிளான்ட்ல வந்து ஸ்ட்ரக்சரல் காம்பனண்டா இருக்குது. அதே மாதிரி மோனோசாக்கரைட் தான் மோனோமர், நிறைய மோனோமர் சேர்ந்து தான் இந்த கார்போஹைட்ரேட் வருது. இந்த சேர்க்கறதுக்கு உண்டான அந்த பாண்டு பேர் தான் வந்து கிளைகாக்சிலிக் பாண்ட். இது கிளியருங்களா சார்? சார் கிளியரா போலாங்களா? ஓகே சார். ரைட், அடுத்து பாருங்க. இந்த கார்போஹைட்ரேட்ல இந்த கார்போஹைட்ரேட் நம்ம எப்படி வந்து ஃபார்முலா நம்ம சொல்லியிருக்கோம். ஸ்டியோமெட்ரிக் ஃபார்முலா அப்படின்னா என்ன அர்த்தம்னா
ஸ்டியோகெமிஸ்டிக் ஃபார்முலா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய ரியாக்ஷன் நடக்கிறதுக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கு அது ரேஷியோ தான் நம்ம வந்து ஸ்டியோமெட்ரிக் சொல்லுவோம். அதை பொறுத்து தான் நம்ம என்ன அதை மட்டும் தான் CH2O அதே மாதிரி ப்ராக்கெட்ல N போட்டிருக்கோம் பாருங்களேன். அந்த N அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன் மாலிகுல். நம்பர் ஆஃப் கார்பன் மாலிகுல் பொறுத்து தான் என்ன பண்ணணும்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்ம வந்து கார்போஹைட்ரேட்டா நம்ம வந்து சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், அதே மாதிரி பென்டோஸ், ட்ரையோஸ். அது பேஸ்ட் அந்த கார்பன் நம்பரை பொறுத்து தான் வேற அது சுகர் மாலிகுல் மாறுபடும். சரிங்களா? இப்ப பாருங்க நார்மலா இப்ப இந்த மாதிரிலாம் சம்டைம்ஸ் முன்னாடி கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப இவ்வளவு சிம்பிளா கேட்பாங்கன்னு தெரியாது. பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப கார்போஹைட்ரேட்ல எந்த ரேஷியோல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குன்னா 1:2:1. இதுதான் அதனுடைய ரேஷியோ. 1:2:1 ரேஷியோல தான் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த காம்பினேஷன் ஃபார்ம் ஆகி தான் கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. நார்மலா இந்த டேர்ம் கார்போஹைட்ரேட் எப்படி அது ஃபார்ம் ஆகுதுன்னா கார்பன், அதான் கார்போ. அதனாலதான் அந்த கார்பன் வச்சிருக்கோம். ஹைட்ரேட் அப்படின்னா வாட்டர்னு. புரியுதுங்களா? ஜென்ரலா பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் நம்ம மெயினா 3 டைப்ஸ் நம்ம சொல்றோம். மோனோசாக்கரைட், டைசாக்கரைட் அண்ட் பாலிசாக்கரைட். இன்னொன்னு வந்து ஆலிகோசாக்கரைட் இருக்கு. இப்ப நம்ம 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. மோனோசாக்கரைட், ஆலிகோசாக்கரைட், டைசாக்கரைட் அண்ட் பாலிசாக்கரைட். இதுல அது இல்லாம 2 குரூப் நம்ம படிப்போம். ஆல்டிகைட் குரூப், ஹீட்டோ குரூப். ஆல்டிகைட் அப்படின்னா என்னதான் CH1 ஆல்டிகைட் குரூப். ஹீட்டோ அப்படின்னா C++. அதுல நிறைய ஹைட்ராக்சி குரூப். இது ஒரு பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கார்போஹைட்ரேட் அப்படிங்கும் போது என்ன அர்த்தம்னா நமக்கு அந்த நம்பர் ஆஃப் கார்பனை பொறுத்து அந்த டைப் வந்து மாறுபடும். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 1:2:1 ரேஷியோல வந்து இருக்கு. இந்த கார்போஹைட்ரேட்ல 4 வகையா பிரிக்கணும். ஒன்னு மோனோசாக்கரைட், ஆலிகோசாக்கரைட், டைசாக்கரைட் அண்ட் பாலிசாக்கரைட். இங்க பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் மோனோசாக்கரைட் எப்படின்னா என்ன? நார்மலா மோனோ அப்படின்னா ஒண்ணுன்னு அர்த்தம். மோனோசாக்கரைட் அது மோனோ அப்படின்னா ஒண்ணு. மோனோங்கும் போது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சிம்பிளான சுகர் மாலிகூல். சிம்பிள் சுகர் மாலிகூல் தான் மோனோசாக்கரைட். சிம்பிள் சுகர் வித் மல்டிபிள் OH குரூப். இதுதான் சிம்பிளா ஒரு சுகர் மாலிகூல் வித் ஹேவிங் த மல்டிபிளா OH குரூப் இருக்கும் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். புரியுதுங்களா? அந்த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டத்தை பொறுத்து தான் அந்த மோனோசாக்கரைட்ல டிஃபரெண்டான சுகர் மாலிகூல் மாறுபடும். இது பேசிக்கா நம்ம ஒரு சிம்பிள் சுகர் மல்டிபிளான OH குரூப் இருக்கும். இந்த கார்பனுடைய ஆட்டம் நம்பர் வந்து ஒரு சுகர் இதுக்கும் அடுத்த சுகருக்கு மாறும். இது மோனோசாக்கரைட். மோனோனா ஒண்ணு. டைசாக்கரைட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா 2 மோனோசாக்கரைட் கோவலன்ட்லி லிங்க்டு பை த கிளைகாக்சிலிக் பாண்ட். 2 மோனோசாக்கரைட் சேர்ந்து அங்க என்ன இருக்குன்னா கோவலன்ட்லி லிங்க்டு வித் அந்த பாண்டுக்கு பேர் என்னன்னா கிளைகாக்சிலிக் பாண்ட். புரியுதுங்களா? மோனோசாக்கரைட்ல கிளைகாக்சிலிக் பாண்ட் வந்து 2 மாலிகூல் சேர்ந்து வந்தாதான் அது டைசாக்கரைட் சொல்லிருக்கோம். ஆலிகோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1 or 2 நம்ம படிச்சிருக்கோம். டைனா 2. புரியுது? மோனோனா 1, டைனா 2. ஆலிகோ அப்படின்னா பாத்தீங்கன்னா 1 or 2 சொல்லுவோம். அதுதான் 3 to 9. 3 to 9 மோனோசாக்கரைடு ஜாயின் பண்ணி கிளைகாக்சிலிக் பாண்ட் மூலியமா ஜாயின் பண்ணி தான் எது ஃபார்ம் ஆகும்னா ஆலிகோசாக்கரைட் ஃபார்ம் ஆகும். பாலிசாக்கரைட் அப்படின்னா இது நம்பர் ஆஃப் நிறைய பாலிமர் நிறைய மாலிகூல் சேர்ந்து வந்தா அது வந்து ஒரு பாலிசாக்கரைடு சொல்லலாம். அது மோனோசாக்கரைடாவும் சேர்ந்து இருக்கலாம், இல்ல டைசாக்கரைடு சேர்ந்தும் அது பாலிசாக்கரைடு வரலாம். இது கிளியருங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, அப்பதான் அடுத்து போலாம். ஆடிபிளா இருக்கான்னு செக் பண்ணு. ஹலோ சார், யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. கேக்குதுங்களா? புரியுதுங்களா? இது 4 புரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படின்னு? ஓகேங்களா? ரைட். அடுத்து இது வந்து இதெல்லாம் வந்து நார்மலா நம்ம சொல்றது கார்போஹைட்ரேட் வந்து என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இதெல்லாம் ஜஸ்ட் நான் சொல்லிட்டு போயிடுறேன். அப்புறம் டீட்டெயிலா படிச்சுக்கலாம். கார்போஹைட்ரேட் மெயினா வந்து எனர்ஜி சோர்ஸ் கொடுக்குது. அதே மாதிரி மெட்டபாலிக்ஸ்ல இன்வால்வ் ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரைபோஸ் சுகர் மாலிகுல். ஏன்னா DNA RNA அதுல என்ன மாலிகுல் இருக்குன்னா சுகர் மாலிகுல் இருக்குது. கார்போ இம்பார்ட்டண்டா யூஸ் பண்ணுது. அதே மாதிரி டிஷ்யூ ஃபார்மேஷன், அதே மாதிரி ஹியூமன் பிளட் குரூப் ஃபார்மேஷன்ல இருக்குது. பிளான்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு, அதே மாதிரி செல் மூவ்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் இந்த கார்போஹைட்ரேட் வந்து இம்பார்ட்டன்ட். கரெக்டுங்களா? அடுத்து பாருங்க. இந்த கார்போஹைட்ரேட்டை கிளாஸிஃபை பண்றதுக்கு நிறைய வகையில நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போ பாருங்க, நல்லா இந்த டேபிள் நல்லா பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா எப்படி இந்த கார்போஹைட்ரேட் பிரிக்கிறாங்க பாருங்க. காம்ப்ளெக்சிட்டி எப்படி எந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்து 2 விதமா பிரிக்கலாம். காம்ப்ளெக்சிட்டி பொறுத்து வந்து நம்ம கார்போஹைட்ரேட் ஒன்னு சிம்பிள் கார்போஹைட்ரேட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் பிரிக்கிறோம். காம்ப்ளெக்சிட்டி வச்சு சிம்பிள் கார்போஹைட்ரேட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். எது சிம்பிள் கார்போஹைட்ரேட்? மோனோசாக்கரைடுங்கிறது சிம்பிள் கார்போஹைட்ரேட். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னா மிச்சம் இருக்கிற 3மே வந்து டைசாக்கரைட், ஆலிகோசாக்கரைட் அண்ட் பாலிசாக்கரைட். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸான கார்போஹைட்ரேட். 2 டைப் பேஸ்ட் ஆன் த காம்ப்ளெக்சிட்டி வச்சு சிம்பிள் கார்போஹைட்ரேட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் பிரிக்கிறோம். அதே மாதிரி பேஸ்ட் ஆன் த சைஸ். அந்த சைஸ்ன்னு சொன்னால சைஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம், நம்பர் ஆஃப் கார்பன் மாலிகுலை பொறுத்து ஆட்டம் பொறுத்து நம்ம என்ன பண்ணீங்க. இங்க பாருங்க, அந்த சுகர் மாலிகுல்ல டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்குது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டெட்ரோஸ், C4 சுகர். டெட்ரோனா 4 கார்பன், டெட்ரோஸ். 5 இருந்தா பென்டோஸ், 6 இருந்தா ஹெக்ஸோஸ், 7 இருந்தா வந்து
ஹெப்டோஸ் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த சைஸை வச்சு இந்த கார்போஹைட்ரேட் மாலிகுல் நம்ம பிரிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் குரூப், அந்த ஃபங்க்ஷனை வச்சு சொன்னோம்ல CO அப்படின்னா என்னப்பா, கீட்டோஸ் குரூப்பை வச்சு நம்ம ஆல்டோஸ் அண்ட் கீட்டோஸ் செப்பரேட் பண்ணலாம். அதே மாதிரி ரியாக்டிவிட்டி ஒன்று ரெடியூசிங் ஏஜென்டா நான் ரெடியூசிங் ஏஜென்டா எதை பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் படிக்கணும். சுகர் வந்து ஆக்சிடைஸ் பண்றது யாருன்னா டோலன் ரீஏஜென்ட். அதெல்லாம் இந்த நம்ம கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் டெஸ்ட் எல்லாம் பண்ணிருப்போம்ல, அதை பொறுத்து தான் ரியாக்டிவ் பொறுத்து அது ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்கா இல்லை ரெடியூஸ் ஆகாதான்னு பொறுத்து இந்த கெமிக்கல் வச்சு நம்ம செக் பண்ணி சொல்லலாம். இப்போ நம்ம சொன்னது காம்ப்ளெக்சிட்டி வச்சு பிரிக்கிறோம். சிம்பிள் கார்போஹைட்ரேட், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், சைஸை வச்சு டெட்ரோசா, பென்டோசா, ஹெக்ஸோசா, ஹெப்டாசா பிரிக்கலாம். பேஸ்ட் ஆன் அந்த ஃபங்க்ஷனல் குரூப் வச்சு ஆல்டோசா கீட்டோஸ்ன்னு பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் த ரியாக்டிவிட்டி ரெடியூசிங் ஏஜென்டா நான் ரெடியூசிங் ஏஜென்டா பேஸ்ட் ஆன் த கெமிக்கல் ஏஜென்ட் வச்சு நம்ம வந்து கார்போஹைட்ரேட்டை கிளாஸிஃபை பண்ணலாம். கரெக்டுங்களா? இப்போ வந்து 1 by 1 பார்க்கலாம். நம்ம வந்து மோனோசாக்ரைட் நம்ம சொன்னோம். மோனோ அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொன்னேன், மோனோ அப்படின்னா ஒன்றுன்னு இருக்கும். மோனோ அப்படின்னா ஒன்று தான். சாக்ரைட் அப்படின்னா ஸ்வீட்னு அர்த்தம். சாக்ரைட் அப்படின்னா ஸ்வீட். வந்து மோனோசாக்ரைட் அப்படின்னா சிம்பிள் சுகர்னு அர்த்தம். மோனோசாக்ரைட்ல நார்மலி பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ஆட்டம் வந்து 3 to 7 இருக்கும். இப்போ இதெல்லாம் தான் நோட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம். அப்போ மோனோசாக்ரைட்ல மேக்ஸிமம் எவ்வளவு கார்பன் ரேஞ்ச் இருக்குன்னா 3 to 7 மோஸ்ட்லி வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கலாம். 2 குரூப் இதுக்கு, ஒன்று ஆல்டோஸ் குரூப் இருக்கலாம், இன்னொன்று வந்து ஹீட்டோஸா இருக்கலாம். எப்படி அந்த ஆல்டோஸ் ஹீட்டோஸ்ன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் ஆஃப் த கார்பன் வச்சுதான். அந்த கார்பன் 1ல வந்து ஃபர்ஸ்ட் கார்பன்ல OH குரூப் இருந்தா அது வந்து ஆல்டோஸ்ன்னு சொல்லுவோம். செகண்ட் கார்பன்ல OH அந்த குரூப் இருந்துச்சுன்னா அது வந்து ஹீட்டோஸ். பின்னாடி நான் சொல்றேன், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்டோஸ் அண்ட் ஹீட்டோஸ் இருக்குது. பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் கார்பனை பொறுத்து வந்து ட்ரையோஸோ பென்டோஸோ எல்லாம் நம்ம வந்து பிரிக்கலாம். இந்த அடுத்த பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து முக்கியமான பாயிண்ட். இந்த மோனோசாக்ரைடு வந்து நார்மலா எந்த வடிவத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு லீனியர் செயினா இருக்கலாம். நார்மலா ரிப்பன் மாதிரி லீனியர் செயினா இருக்கலாம். அதே மாதிரி ரிங் ஷேப்ல இருக்கும். நார்மலா எங்க ரிங் ஷேப்ல இந்த மோனோசாக்ரைடு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆக்வஸ் தண்ணியில, ஆக்வஸ் சொல்யூஷன்ல தண்ணியில வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த மோனோசாக்ரைடு வந்து ரிங் ஃபார்ம்ல தான் இருக்கும். கரெக்டுங்களா? இங்க பாருங்க, இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா புரியும். இப்ப நம்ம ஆல்ரெடி சொன்ன மோனோசாக்ரைடு அப்படின்னா பேஸ்ட் ஆன் எதை பொறுத்து பார்த்தோம்னா பொசிஷன் ஆஃப் த கார்பனைல் குரூப், நம்பர் ஆஃப் த கார்பன், ரெண்டை வச்சு தான் நம்ம பிரிக்கிறோம். மோனோசாக்ரைடு எப்படி நம்ம பிரிக்கலாம்? ஏன்னா மோனோசாக்ரைடுல நிறைய இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து குளுக்கோஸ் இருக்குது, ஃப்ரக்டோஸ் இருக்குது, புரியுதுங்களா? அது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எதை பொறுத்து மோனோசாக்ரைடு வந்து செப்பரேட் கிளாஸிஃபை பண்றோம்னா பொசிஷன் ஆஃப் த கார்பனைல் குரூப் அண்ட் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். இங்க நீங்களே பார்க்கலாம். ஆல்டோஸ்னா என்ன, ஹீட்டோஸ்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஆல்டோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கார்பன்ல வந்து இருந்தா அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பன்ல கார்பனைல் குரூப் இருந்தா அது வந்து பாத்தீங்கன்னா ஆல்டிகைடுன்னு அர்த்தம். செகண்ட் கார்பன்ல வந்து கார்பனைல் குரூப் இருந்துச்சுன்னா அது வந்து ஹீட்டோஸ். புரியுதுங்களா? ஆல்டோஸ்க்கு ஹீட்டோஸ்க்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? ஃபர்ஸ்ட்ல இருந்தா ஆல்டோஸ், செகண்ட் கார்பன்ல இருந்தா அது வந்து ஹீட்டோஸ்ன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் கார்பனை பொறுத்து நம்ம வேறுபடும். ஆல்ரெடி சொன்ன ட்ரையோசா, பென்டோசா, ஹெக்ஸோசா அது வந்து மாறுபடுறது. இது வந்து இந்த கொஸ்டின்லாம் சம்டைம்ஸ் கேட்கலாம். இந்த இருக்கிறதுலே பாத்தீங்க இந்த மோனோசாக்ரைட்ல சிம்பிளஸ்ட் ஆல்டோஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா கிளிசரால்டிகைடு. அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. கிளிசரால்டிகைடு தான் சிம்பிளஸ்ட் ஆல்டோஸ். அதே மாதிரி சிம்பிள் ஹீட்டோஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா டைஹைட்ராக்சி அசிட்டோன். அதை நான் போச்சு. புரியுதா? சிம்பிள் ஆல்டோஸ்னு எதுனா கிளிசரால்டிகைடு, ஏன்னா அது ஒரு மாலிகுல் தான் இருக்கும். அதே மாதிரி டைஹைட்ராக்சி அசிட்டோனுங்கிறது பாத்தீங்கன்னா சிம்பிளஸ்ட் ஹீட்டோஸ்னு. ஹலோ, இது கிளியருங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? கொஞ்சம் டேர்ம்லாம் சொல்லும் போது கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க சார். எதுங்க, எதுல உங்களுக்கு வேணும் சொல்லுங்க பாப்போம். இப்போ சார் அந்த சிம்பிள் ஆல்டிகைடு கீட்டோனுக்கு இந்த கார்பன் மூலக்கூறுகள் கனெக்ட் ஆகுறதெல்லாம் கொஞ்சம் ஒண்ணு மெதுவா சொன்னீங்கன்னா புரியும். இல்ல அதுதான் நீங்க ஒண்ணுமே ஞாபகம் வச்சுக்க வேணாம். இந்த கார்பனைல் குரூப் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன்ல கார்பனைல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆல்டோஸ். சிம்பிள், அவ்வளவுதான். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. ஆல்டோஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் கார்பன்ல வந்து கார்பனைல் குரூப் இருந்தா அது வந்து ஆல்டோஸ். புரியுதுங்களா? செகண்ட் பிக்சர் பாருங்க, செகண்ட் கார்பன்ல கார்பனைல் குரூப் இருந்துச்சுன்னா அது வந்து ஹீட்டோஸ். சிம்பிளா அதை மட்டும் இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்ட்? இப்ப கிளியர் ஆச்சுங்களா? ஆல்டோஸ் அப்படின்னா கார்பனைல் குரூப் ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருந்தா ஆல்டோஸ். ஹீட்டோஸ் அப்படின்னா செகண்ட் வந்து கார்பன்ல கார்பனைல் குரூப் இருந்தா அது வந்து ஹீட்டோஸ். புரியுது? எது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஆல்டோஸ்னா எக்ஸாம்பிள் அது வந்து கிளிசரால்டிகைடு. சிம்பிளா அதை மட்டும் இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளான ஒரு ஆல்டோஸ் யாருன்னா கிளிசரால்டிகைடு. சிம்பிளான ஹீட்டோனுக்கு எக்ஸாம்பிள், ஹீட்டோஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைஹைட்ராக்சி அசிட்டோன். இது கிளியருங்களா இப்போ? ஹலோ, யாராவது ஓகே சொல்லுங்க. சார்.
ஓகேங்களா? ஓகே. ஏதாச்சும் இங்கிலீஷ்ல டேர்ம் சொல்லும்போது கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க சார். அப்படிங்களா? சரிங்க, ஓகேங்க. சரி, இது நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா, இந்த முக்கியமான டேர்ம் இருக்கு. ஏன்னா, நார்மலா கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இந்த மாரி ஏரியால இருந்து தான் நம்ம அடுத்து நம்ம சொல்றோம் பாருங்களேன், இதுதான் நெறைய டைம் ஆல்ரெடி உங்களுக்கெல்லாம் கொஸ்டின்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. இந்த ஏரியால தான் கேட்டிருப்பாங்க. இப்ப டி அண்ட் எல் ஐசோமெரிசம் படிச்சிருப்போம். புரியுதுங்களா? டி அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படின்றது தான் டி அண்ட் எல் அப்படிங்கும்போது, இந்த பொசிஷன் தான் ரைட்லயா, லெஃப்ட்லயா OH குரூப் இருக்கா? அத பொறுத்து தான் டி அண்ட் எல் ஐசோமெரிசம் ஆஃப் மாலிகுல் நம்ம படிச்சிருப்போம். டி அண்ட் எல் ஐசோமெரிசம். இப்ப நார்மலா அந்த டேர்ம் பாருங்க, ஐசோமெரிசம் சொல்றோம். ஐசோ அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா ஐசோமர். ஐசோ அப்படின்னா சேம்னு அர்த்தம். ஐசோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா சேம். இப்ப ஐசோமர்னா என்னன்னு பாருங்க. ஐசோமர் அப்படிங்கிறது மாலிகூல். அது ஒரு மாலிகூல். சேம் கைண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆட்டம் ஜாயின்ட் வித் த டிஃபரண்ட் வேஸ். ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். சேம் கைண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆட்டம். சேம் கைண்ட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம். புரியுதுங்களா? சேம் கைண்ட் அண்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம் இருந்தா ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஐசோமர். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம எக்ஸாம்பிளா நம்ம கொடுத்துருக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் கார்பன் ஆட்டம் தட் கண்டைன் 4 டிஃபரெண்ட் கெமிக்கல் குரூப் ஃபார்ம் ஏ ஏசிமெட்ரிக். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம கொடுத்துருக்கிறோம். ஐசோமர்னா நாம வச்சுக்கோங்க. ஒரே மாதிரியான ஒரே மாதிரி பொருளால ஒரே மாதிரியான கார்பன் நம்பர் ஆஃப் ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஐசோமர். இங்க நம்ம கொடுத்துக்கிறதுனா டினா என்ன, எல்னா என்னன்னு பாருங்க. டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நார்மலா வந்து ரைட். டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரைட்டு. எல் அப்படின்னா லெஃப்ட்னு அர்த்தம். புரியுதுங்க? இங்க பாருங்க, டி அண்ட் எல் டெசிக்னேட் அப்சல்யூட் கான்ஃபிக் சிமெட்ரிக் கார்பன் இந்த ஒன்னே ஒண்ணுதான். இப்ப இது பார்த்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். டி கிளிசரால்டிகைடு எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன்? ஒரு சிம்பிளஸ்டான ஒரு ஆல்டோஸ்ன்னு சொல்லியிருந்தேன். சிம்பிள் ஆல்டோஸ் ஏன் அப்படின்னா ஒரே ஒரு கார்பன் மாலிகூல் மட்டும்தான் இருக்குது. அதனாலதான் அதை வந்து சிம்பிள் ஆல்டோஸ் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த சிம்பிள் ஆல்டோஸ்ல டி அண்ட் எல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க பாருங்களேன், ரைட் ஹேண்ட் சைடுல OH குரூப் இருந்துச்சுன்னா அது வந்து டின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இங்க பாருங்க, டி ஐசோமர்னா என்ன, எல் ஐசோமர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா OH குரூப், இந்த கார்பன்ல OH குரூப் வந்து ரைட் ஹேண்ட் சைடுல இருக்குங்களா சார்? சொல்றது புரியுதுங்களா? புரியுதுங்க சார். இப்ப இதுதான் சிம்பிளஸ்ட் ஆல்டோஸ். இந்த OH குரூப்பை பொறுத்து தான் OH குரூப் லெஃப்ட்ல இருக்கா ரைட்ல இருந்து பொறுத்து தான் டி அண்ட் எல் ஐசோமர் நம்ம வந்து மாறுபடும். இந்த OH குரூப் வந்து கார்பன்ல வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்தா அது வந்து டி ஐசோமர். புரியுதுங்களா? இதே பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல செகண்ட் பிக்சர் பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்தா அது வந்து எல் ஐசோமர். புரியுதுங்களா? இதுதான் வந்து அதே மாதிரி இதுக்குதான் என்ன பண்ணா டி கிளிசரால்டிகைட் அண்ட் டி எல் கிளிசரால். இது சிம்பிளா பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஆல்டோஸ். இந்த ஆல்டோஸ்ல OH குரூப் எந்த சைடு இருக்கான்னா ரைட் சைட்ல இருந்தா அது வந்து டி கிளிசரால்டிகைட்னு சொல்றோம். லெஃப்ட் சைட்ல OH இருந்துச்சு அப்படின்னா எல் கிளிசரால்டிகைட். புரியுதுங்களா? இப்ப நார்மலா மிரர் இமேஜ் ஆஃப் ஈச் அதர், அதுக்கு தான் எனான்டிமோஸ் அப்படின்னு சொல்றோம். எனான்டிமோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிரர் இமேஜ் ஆஃப் ஈச் அதர். மிரர் இமேஜ் ஆஃப் ஈச் அதர்ல மிரர்ல எப்படி, மிரர்ல நம்ம ஒரு இதை இப்படி பார்ப்போம். நம்மளே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்ல தெரியலங்க. லெஃப்ட் இருந்தா ரைட் இருக்கும், ரைட் இருந்தா லெஃப்ட்ல இருக்கும். அதுதான் வந்து மிரர் இமேஜ் சொல்றோம். இந்த ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர் மிரர் இமேஜ்ல இருக்கிற மாதிரி தெரியுது இருக்குது. அதுக்கு தான் பேர் தான் எனான்டிமர்ஸ். அந்த டேர்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இப்ப இதுல என்னெல்லாம் சொன்னா, ஐசோமர் அப்படின்னா சேம் கைண்ட் ஆஃப் மாலிகூல், சேம் ஆட்டம் இருந்தா ஐசோமர். அதுல டி ஐசோமர் அண்ட் எல் ஐசோமர். டி அப்படின்னா OH குரூப் வந்து கார்பனுக்கு ரைட் சைட்ல இருந்தா அது டி, அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல இருந்தா அது வந்து எல்னு நம்ம சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? இப்ப இதை பொறுத்தவரையில இங்க என்ன ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம்னா ஒரு சிம்பிளான ஒரு ஆல்டோ சொல்லியிருக்கோம். அந்த சிம்பிளான ஆல்டோஸ் தான் கிளிசரால்டிகைட். நார்மலா இந்த சிம்பிளா நம்ம மிரர்ல பார்க்கும்போது எப்படி மாறுதோ அது மாதிரிதான் டி அண்ட் எல்னு சொல்றோம், மாறுபடும். இது கிளியருங்களா சார்? யாராவது சொல்லுங்க, இது கிளியர் ஆயிடுச்சுங்களா? அடுத்தது போலாங்களா? ஓகே சார். அடுத்து பாருங்க, இந்த டேர்ம் மட்டும் நாம வச்சுக்கோங்க. ஐசோமர்னா என்ன, டினா என்ன, எல்னா என்ன, நென்டோமர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்துக்கோங்க. அதுதான் முக்கியம். அந்த வேர்ட்ல இருந்து அந்த கேட்சி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்ப இந்த அடுத்த ஸ்லைடு பாருங்க, ஸ்டீரியோ ஐசோமர் அண்ட் எபிமர். ஸ்டீரியோ ஐசோமர் அப்படின்னா என்னன்னு பாருங்களேன். இந்த டேர்ம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அதுல தான் கொஸ்டின் நீங்க பாத்திருப்பீங்க. ஸ்டீரியோ ஐசோமர் have the same chemical formula but differ in the position of the OH group. கெமிக்கல் ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். பட் ஆனா அந்த OH குரூப் வந்து பொசிஷனை பொறுத்து பாத்தீங்கன்னா அந்த சுகர் மாலிகுல் வந்து மாறுபடும். புரியுதுங்களா? அப்ப என்ன ஸ்டீரியோ ஐசோமர்னா என்ன இருக்குன்னா, ஸ்டீரியோ ஐசோமர் அப்படின்னா நார்மலா கெமிக்கல் ஃபார்முலா ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் என்னன்னா இந்த பொசிஷன் ஆஃப் OH குரூப் மாறுபடுறது இல்ல,
அதனுடைய சுகர் மாலிகுல் மாறுபடுது. இப்ப இங்கேயே நீங்க பாருங்க எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் 3 பிக்சர் கொடுத்துருக்கோம். 3 வந்து ஃபார்முலா இருக்கு. ஒன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம OH குரூப் வந்து இப்ப ரெண்டுக்கு வித்தியாசத்தை பாருங்க. செகண்ட் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா OH குரூப் இங்க இருக்கு. இதுல லெஃப்ட் சைட்ல இருக்கு. குளுக்கோஸோ மேனோஸோ கேலக்டோஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா சேம் கெமிக்கல் ஃபார்முலா தான் இருக்கு. பட் ஆனா அந்த OH மாலிகுல் வந்து எந்த பொசிஷன்ல எப்படி மாறுங்கிறத பொறுத்து இந்த மாதிரி மாறுனா அதுக்கு பேர் தான் ஸ்டீரியோ ஐசோமர் சொல்லுவோம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எங்க மாற்றம் இருக்குது? இங்க பாத்தீங்கன்னா செகண்ட் கார்பன்ல இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து OH குரூப் இருக்குது. இதே தான் இங்க இருக்கு. டி குளுக்கோஸ்னால டி மேனோஸ்னாலும் டி குளுக்கோஸ்னாலும் டி கலர் எல்லாமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான். பட் அந்த OH குரூப் மட்டும் தான் மாறுது. இங்க பாருங்க, இந்த செகண்ட் கார்பன்ல OH வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல வந்துருது. இங்க பாருங்க, அடுத்து வந்து டி கேலக்டோஸ் அப்படின்னா சேம் ஸ்ட்ரக்சர் தான். OH குரூப் வந்து தேர்ட் கார்பன்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. வேற ஏதாவது மாற்றம் இருக்குங்களா? இப்ப இதுல யாராவது சொல்லுங்க, இதுல இது புரியுதா என்னன்ட்டு? ஸ்டீரியோ ஐசோமர் அப்படின்னா கெமிக்கல் ஃபார்முலா ஒண்ணுதான். ஆனா அதுல இருக்கிற அந்த OH குரூப் பொசிஷன் மாறுறத பொறுத்து அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து சுகர் மாலிகுல் மாறுபடுது. டி மேனோஸ், டி குளுக்கோஸ், அதே மாதிரி டி கேலக்டோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே சேம் கெமிக்கல் ஃபார்முலா தான். பட் அந்த பொசிஷன் மாறுறது இப்படி இருந்தா அதுக்கு பேர் தான் வந்து ஸ்டீரியோ ஐசோமர். கிளியர் ஆச்சுங்களா சார்? வாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப லோ ஆயிடுது சார். கொஞ்சம் சவுண்ட் வால்யூம் கேட்கலைங்களா? கொஞ்சம் சவுண்ட் வச்சாலும் கேட்க மாட்டேங்குது. நான் சவுண்ட் சவுண்டா பேசுறேன். இப்ப சவுண்டா ஸ்டீரியோ கொஞ்சம் ஐசோமர், பேசுங்க. ஓகே, ஸ்டீரியோ ஐசோமர்னா இப்ப எல்லாம் புரிஞ்சிச்சுங்களா? நீங்க யாராவது சொல்லுங்க, அப்பதான் புரியுது எனக்கு. ஸ்டீரியோ ஐசோமர்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா கெமிக்கல் ஃபார்முலா ஒரே மாதிரி இருக்கும். பட் OH பொசிஷன் மாறி இருக்கிறதுனாலதான் அந்த சுகர் மாலிகுல் வேற வேற மாறுது. இதுதான் வந்து ஸ்டீரியோ ஐசோமர் நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? ஓகே சார். அடுத்தது பாருங்க. இப்ப அடுத்தது பாருங்க, நியூட்ரிஷனல் கிளாசிபிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட். நம்ம தான் நிறைய படிச்சிருப்போம். நியூட்ரிஷனல் கார்போஹைட்ரேட்ல பாத்தீங்கன்னா டைசாக்கரேட்னா என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆலிகோசாக்கரேட்னா 3 to 9 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இங்க பாருங்க, ஒரு காமனான எதெல்லாம் மோனோசாக்கரைட்ல வரும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்தலாம். மோனோசாக்கரைட்ல எதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்? ஒரு குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸ், கேலக்டோஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. மோனோசாக்கரைட்ல குளுக்கோஸ், கேலக்டோஸ், அதே மாதிரி ஃப்ரக்டோஸ். இது வந்து மோனோசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள். இப்ப குளுக்கோஸ்னா பாருங்க, கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னு வருது பாத்தீங்கன்னா CCH12O6 தான். இது வந்து கெமிக்கல் ஃபார்முலா. குளுக்கோஸுக்கு CCH12O6 இஸ் a common monosaccharide and an important source of energy. ஏன்னா நமக்கு வந்து இமிடியட்டா எனர்ஜி கொடுக்கறது யாரு? குளுக்கோஸ் தான். அதனால CCH12O6 வந்து ஒரு குளுக்கோஸ், இது மோனோசாக்கரைடு. நமக்கு வந்து எனர்ஜி கொடுக்குற இம்பார்ட்டன்டான எனர்ஜி சோர்சஸ் வந்து குளுக்கோஸ் தான். இப்ப கேலக்டோஸும் வந்து மோனோசாக்கரைடு தான். கேலக்டோஸ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு டேர்ம் என்னன்னா, அது வந்து மில்க் சுகர். கேலக்டோஸ் அப்படின்னா இட்ஸ் ஏ மில்க் சுகர். அதே மாதிரி ஃப்ரக்டோஸும் மோனோசாக்கரைடு தான். அது நார்மலா என்ன இருக்குன்னா ஃபவுண்ட் இன் த ஃப்ரூட்ஸ்ல வந்து நிறைய ஃப்ரக்டோஸ் வந்து இருக்கும். இது காமன். இதுவும் வந்து மோனோசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள் தான். புரியுதா? குளுக்கோஸ், கேலக்டோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் இது மூணுமே வந்து மோனோசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள். நார்மலா கேலக்டோஸ் அப்படின்னா அதர் நேம் என்னன்னா மில்க் சுகர் வந்து கேலக்டோஸ். அதே மாதிரி ஃப்ரூட்ல இருக்கிற ஃப்ரூட் சுகர் வந்து யாருன்னா ஃப்ரக்டோஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குளுக்கோஸ், கேலக்டோஸ், ஃப்ரக்டோஸ் ஆல் ஹேவ் த சேம் கெமிக்கல் ஃபார்முலா. நான் சொன்னேன் இல்லைங்க, குளுக்கோஸும் கேலக்டோஸும் ஃப்ரக்டோஸ் எல்லாருடைய கெமிக்கல் ஃபார்முலாவும் CH12O6 தான். டிஃபர் ஸ்ட்ரக்சுரலி அண்ட் ஸ்டீரியோ கெமிக்கலி. எப்படி இது வந்து மாறுது? எல்லாத்துக்கும் கெமிக்கல் ஃபார்ம் CH12O6 தான். பட் அது ஆல்ரெடி சொன்னல, ஸ்டீரியோ கெமிக்கலி மாறுறதை பொறுத்து தான் அந்த 3 சுகர் வந்து வேறுபடும். இது கிளியருங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ் அண்ட் ஆல்டோஸ். குளுக்கோஸும் கேலக்டோஸும் ஆல்டோஸ். ஏன்னா இது நான் சம்டைம்ஸ் வந்து மாத்திக்கோ, எது ஆல்டோஸ் எது கீட்டோஸ்ன்னு கேட்கலாம். இந்த மோனோசாக்கரைட்ல குளுக்கோஸ், கேலக்டோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ்ல குளுக்கோஸும் கேலக்டோஸும் வந்து ஆல்டோசஸ், ஃப்ரக்டோஸ்ங்கிறது கீட்டோஸ். இது நோட் பண்ணிக்கிட்டீங்களா சார்? யாராவது சொல்லுங்க, இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டீங்களா? குளுக்கோஸும் கேலக்டோஸ் அதே மாதிரி ஃப்ரக்டோஸ் மூணுமே மோனோசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள். மூணுமே ஒரே கெமிக்கல் ஃபார்முலா தான் இருக்குது. எப்படி வேறுபடுது? ஸ்டீரியோ கெமிக்கலி தான் வேறுபடுது. குளுக்கோஸும் கேலக்டோஸும் ஆல்டோஸ் கேட்டகரியில வருது, ஃப்ரக்டோஸ் வந்து கீட்டோஸ் கேட்டகரியில வருது. இது கிளியருங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க, இப்ப மோனோசாக்கரைடுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைச்சிச்சு. இப்ப டைசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாருங்க. டைனா 2ன்னு அர்த்தம். டைனா 2 அப்படின்னா எதெல்லாம்? 2 மோனோசாக்கரைடு சேர்ந்துதான் எது ஃபார்ம் ஆகும்? டைசாக்கரைடு ஃபார்ம் ஆகும்.
இந்த டைசாக்ரைட் ஃபார்ம் ஆகுது அவங்க என்ன இப்ப நம்ம கொஸ்டின் கேட்கும்போது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் கேட்டுருவாங்க. சரி, 2 மோனோசாக்ரைடு இருக்கு, 2 மோனோசாக்ரைடு சேரும் பொழுது 2 மோனோசாக்ரைடு சேர்ந்து தான் டைசாக்ரைடு வருது. இப்போ டைசாக்ரைடு நடக்கும்போது அங்க என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். இது இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா தான் கொஸ்டின் கேட்பாங்க. கரெக்டுங்களா? 2 மோனோசாக்ரைடு சேரும் பொழுது அங்க நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன? டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். அப்ப டீஹைட்ரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் நார்மலா நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம். டி அப்படின்னாவே நார்மலா என்ன அர்த்தம்? ரிமூவல். புரியுதுங்களா? ஹைட்ரேஷன் ஆஃப் வாட்டர் as also known as the condensation reaction or dehydration. புரியுதுங்களா? டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் தான் இந்த 2 மாலிகூல் சேரும் பொழுது நடக்கிறது. புரியுதா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கதான் நான் சொன்னேன் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த 2 மோனோமர் சேர்ந்து தான் டைமர் ஃபார்ம் ஆகுது. அங்க நடக்கிற அந்த பாண்டிங், அந்த பாண்டு பேர் என்ன அர்த்தம்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கேன். என்ன பாண்ட் சொல்லியிருக்கேன்? கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம்டு between the carbohydrate molecule and ஒரே கார்போஹைட்ரேட் மாலிகுலுக்குள்ள ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஒரே கார்போஹைட்ரேட் மாலிகுல்ல ஒரு கார்போஹைட்ரேட் விதின் த கார்போஹைட்ரேட் மாலிகுல் உள்ள அந்த நடக்கிற அந்த பாண்டை இணைக்கிறதுக்கு பேர் என்னன்னா கோவலன்ட் பாண்ட். பட் 2 கார்போஹைட்ரேட் அந்த ஒரு மோனோமரையும் இன்னொரு மோனோமரையும் கனெக்ட் பண்றதுதான் என்ன பாண்டு? கிளைகாக்சிலிக் பாண்ட். புரியுதுங்களா? இது கிளியர் ஆயிடுச்சுங்களா? கோவலன்ட் பாண்டுக்கும் இந்த பாண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குங்களா? சரி, அடுத்து பாருங்க. கிளைகாக்சில் பாண்ட் ஆல்சோ த கிளைகால் லிங்கேஜ் கேன் பி ஆல்பா அண்ட் பீட்டா டைப். அதுல 2 டைப் இருக்கு. கிளைகாக்சிலிக் பாண்ட்ல வந்து ஆல்பா டைப் இருக்குது, பீட்டா டைப் இருக்குது. சிம்பிளா என்னன்னா 2 மோனோமர் மாலிகுல் இருக்குது. 2 மோனோமாலிகுல் சேர்க்கறதுக்கு அங்க நடக்கிற அந்த பாண்டு பேர் என்ன பாண்டுனா கிளைகாக்சிலிக் பாண்டு. இங்க நடக்கிற அந்த ரியாக்ஷன் பேர் வந்து டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் நடக்குது. இது மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க. இது எக்ஸாம்பிள் சொன்னேன். டைசாக்ரைடுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா சுக்ரோஸ். புரியுதா? மோனோசாக்ரைடுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன்? குளுக்கோஸ், கேலக்டோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் மோனோசாக்ரைடு எக்ஸாம்பிள். என்னங்க? ஹலோ, எக்ஸாம்பிள். இப்ப பாருங்க. இப்ப டைசாக்ரைடு எப்படி ஃபார்ம் ஆகுதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டைசாக்ரைடுக்கு ஒரு பாப்புலரான எக்ஸாம்பிள் வந்து சுக்ரோஸ் தான். சுக்ரோஸ் வந்து நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்க. டயக்ராமேட்டிக்கா கொடுத்துருக்க பாருங்களேன். சுக்ரோஸ் எப்படி வருது? சுக்ரோஸ்ங்கிறது டைசாக்ரைடு. ஒரு குளுக்கோஸ் மாலிகுலும் ஒரு ஃப்ரக்டோஸ் மாலிகுலும் 2 மோனோசாக்ரைடு. இதுவும் மோனோசாக்ரைடு தான், அதுவும் மோனோசாக்ரைடு தான். ஒரு குளுக்கோஸ் மாலிகுலும் ஒரு ஃப்ரக்டோஸ் மாலிகுலும் சேர்ந்து தான் எந்த மாலிகுல் ஃபார்ம் ஆகுது? இந்த டைசாக்ரைடு ஃபார்ம் ஆகுது. புரியுதுங்களா? இந்த 2ஐயும் இணைக்கிற அந்த பாண்ட் என்னன்னா கிளைகாக்சிலிக் பாண்ட். நம்ம இப்ப ஏரோ மார்க் கொடுத்துருக்கோமா? இது புரிஞ்சிச்சுல? இப்ப வாட்டர் மாலிகுல் இப்ப 2 சேரும் பொழுது என்னன்னா வாட்டர் மாலிகுல் வந்து லாஸ் ஆகுது. அதனாலதான் இது என்ன ரியாக்ஷன்? டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். டீஹைட்ரேஷனா வாட்டர் மாலிகுல் லாஸ் ஆகுது. டீனா ரிமூவல். எது ரிமூவ் ஆகுது? வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகுது. இப்படித்தான் 2 மோனோமர் சேர்ந்து தான் இந்த டைசாக்ரைட் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சுக்ரோஸ். சுக்ரோஸ் எந்த 2 மோனோமர் சேர்ந்து வருது? குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் வருது. 2 இணைக்கிற பாண்டு வந்து கிளைகாக்சிலிக் பாண்டு. 2 சேரும் பொழுது டீஹைட்ரேஷன் வந்து வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகுது. இந்த மாதிரி பின் பாயிண்ட்ல தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க. இப்ப காமனா இருக்கிற டைசாக்ரைடுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா லாக்டோஸ், மால்டோஸ் அண்ட் சுக்ரோஸ். 3 தான். அங்க ஒரு 3 சொன்னேன். லாக்டோஸ், மால்டோஸ் அண்ட் சுக்ரோஸ். இப்ப லாக்டோஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்க. லாக்டோஸ் வந்து ஒரு டைசாக்ரைட் கன்சிஸ்ட் ஆஃப் எந்த 2 மோனோமர் சேர்ந்தா லாக்டோஸ் ஃபார்ம் ஆகும்? ஏன்னா கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. லாக்டோஸ் அப்படிங்கிறது இட்ஸ் டைசாக்ரைட். அப்ப எந்த மோனோமர் சேர்ந்தா லாக்டோஸ் ஃபார்ம் ஆகும்னா குளுக்கோஸும் கேலக்டோஸும் சேர்ந்து தான் எது வருது? லாக்டோஸ் ஃபார்ம் ஆகும். குளுக்கோஸ் மாலிகுலும் லாக்டோஸும் சேர்ந்து தான், குளுக்கோஸும் கேலக்டோஸும் சேர்ந்து தான் லாக்டோஸ் ஃபார்ம் ஆகும். நார்மலா லாக்டோஸ் எங்க இருக்குன்னா நேச்சுரலி இந்த மில்க்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அடுத்தது பாருங்க, மால்டோஸ்னு சொல்றேன், இல்லைன்னா மால்ட் சுகர் சொல்லுவோம். இதுவும் ஒரு டைசாக்ரைட் தான். பட் என்ன நடக்குதுன்னா 2 குளுக்கோஸ் மாலிகுல் சேர்ந்தாதான் அது என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா மால்டோஸ் வந்து மால்ட் சுகர் ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? அதே மாதிரி காமனான இருக்க சுக்ரோஸ் பாத்தீங்கன்னா இந்த சம்டைம்ஸ் இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க. காமனான ஒரு டேபிள் சுகர் எது? அவ்வளவு சிம்பிளா இப்ப இனிமேலாம் கேட்பாங்களான்னு தெரியல, முன்னாடி கேட்டிருக்காங்க. நம்ம டைசாக்ரைடு ஒரு காமனான எக்ஸாம்பிள் வந்து சுக்ரோஸ் தான். இந்த சுக்ரோஸ்க்கு இன்னொரு நேம் என்னன்னா டேபிள் சுகர் சொல்றோம். புரியுதுங்களா? இந்த சுக்ரோஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஒரு குளுக்கோஸ் மாலிகுலும் ஒரு ஃப்ரக்டோஸும் வந்து சேர்ந்துதான் இந்த சுக்ரோஸ் மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. சரி, யாராவது சொல்லுங்க, இது கிளியருங்களா? ஹலோ, அப்ப இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்ப ஒரு லாக்டோஸ், ஒரு மால்டோஸ், சுக்ரோஸ் நோட் பண்ணி வச்சுக்கணும். லாக்டோஸ்னா குளுக்கோஸும் கேலக்டோஸும் சேர்ந்தா லாக்டோஸ். மால்டோஸ்ல வந்து 2 குளுக்கோஸ் மாலிகுல் வந்து சேர்ந்தா அது மால்டோஸ். சுக்ரோஸ்ல வந்து ஒரு குளுக்கோஸும் ஒரு ஃப்ரக்டோஸும் சேர்ந்தா. இதுதான் நம்ம மெயின் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கணும்.
அடுத்து பாருங்க பாலிசாக்ரேட் நம்ம சொல்றோம். பாலிசாக்ரேட் அப்படின்னா லார்ஜ் நிறைய மாலிகூல்ஸ் வந்து சேர்ந்தாதான் வந்து பாலினா மெனி, இது நிறைய கிளைகாக்சில் லிங்கேஜ் ஆகி தான் இந்த பாலிசாக்ரேட் ஃபார்ம் ஆகுது. ஜென்ரலா பாலிசாக்ரேட் பாத்தீங்கன்னா ஒன்னு பிரான்ச்டு அண்ட் அன்பிரான்ச்சா ரெண்டு டைப்ல, ஒரு பிரான்ச்டு டைப்ல இருக்கலாம், ஒரு அன்பிரான்ச்சா இருக்கலாம். நார்மலி பாலிசாக்ரேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு மோனோசாக்ரேடு சேர்ந்தும் பாலிசாக்ரேட் வரலாம், பட் டைசாக்ரேடு சேர்ந்தும் வந்து என்னன்னா பாலிசாக்ரேட் வந்து ஃபார்ம் ஆகலாம். இதுக்கு ஒரு காமனான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்டார்ச், கிளைகோஜன், செல்லுலோஸ், கைட்டின் 4 சொல்றேன். பாலிசாக்ரைடுக்கு எக்ஸாம்பிள் ஸ்டார்ச், கிளைகோஜன், செல்லுலோஸ் அண்ட் கைட்டின். இந்த 4 தான் வந்து எக்ஸாம்பிள் வந்து பாலிசாக்ரைடுக்கு. இது நார்மலா எங்க இருக்குன்னு பாருங்களேன். நார்மலா பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் ஆர் ஏபிள் டு சிந்தசிஸ் குளுக்கோஸ், எக்ஸஸ் குளுக்கோஸ் ஸ்டோர் இன் த ஸ்டார்ச். நார்மலா வந்து நம்ம குளுக்கோஸ் சிந்தசிஸ் தான், அது எக்ஸஸா இருக்கிற குளுக்கோஸை வந்து ஸ்டோர் பண்றது தான் பிளான்ட்ல என்னன்னா அதுதான் வந்து ஸ்டார்ச் மாலிகுல் நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் எங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணும், நார்மலா ரூட்ஸ் அண்ட் சீட்ல எல்லாம் கூட ஸ்டோர் பண்ணலாம். அப்ப நார்மலா ஸ்டார்ச்ங்கிறது என்னன்னா ஒரு ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் த சுகர் மாலிகூல் தான் நம்ம நார்மலா என்ன சொல்றோம்னா ஸ்டார்ச் நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? இது அது இல்லாம வேற என்னெல்லாம் காமனான பாலிசாக்கரைடு எக்ஸாம்பிள்னா கிளைகோஜன் நம்ம சொல்றோம். இது நம்ம நிறைய படிச்சிருப்பீங்க. கிளைகோஜன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டோரேஜ் ஃபார்ம். கிளைகோஜன் இஸ் த ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ் இன் ஹியூமன். நம்ம எக்ஸஸா இருக்கிற குளுக்கோஸ் மாலிகூல் நம்ம பாடியில ஹியூமன்ல வந்து எந்த ஃபார்ம்ல வந்து ஸ்டோர் ஆகும்? கிளைகோஜன் ஃபார்ம்ல தான் இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன் அதர் நம்ம ஹியூமன்ல மட்டும் இல்ல, வேர்டபிரேட்ல பாத்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் வந்து எக்ஸஸா இருக்கிறது வந்து கிளைகோஜனா தான் ஸ்டோர் இருக்கும். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலா வந்து மெட்டபாலிசத்துல படிக்கலாம், எப்படி வந்து கன்வெர்ட் ஆகுது, எப்படி ஸ்டோர் ஆகுது, எப்படி கன்வெர்ட் ஆகுதுங்கிறது அடுத்ததுல பார்க்கலாம். இந்த வேர்டிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வந்து கிளைகோஜன் என்ன அப்படின்னு மட்டும். கிளைகோஜன்ங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் த குளுக்கோஸ் தான். இது நம்ம அனிமல்ஸ்ல ஹியூமன்ஸ்ல வந்து ஸ்டோர் ஆகும் படிச்சோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கிளைகோஜன் பாத்தீங்கன்னா மோனோமர் ஆஃப் த குளுக்கோஸ் தான். இந்த கிளைகோஜன் பாத்தீங்கன்னா அனிமல் ஈக்குவலண்ட் ஆஃப் த ஸ்டார்ச். நம்ம எப்படி பிளான்ட்ல ஸ்டார்ச்னா நமக்கு பிளான்ட்ல ஸ்டார்ச் இருக்கிற மாதிரி நம்ம அனிமல்ஸ்ல இருக்கிற அனிமல் ஸ்டார்ச்சுக்கு இது சம்டைம்ஸ் இதெல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. அனிமல் ஸ்டார்ச்னா எது அப்படின்ட்டு. அப்ப அனிமல் ஸ்டார்ச் அப்படின்னா எதுன்னா கிளைகோஜன் தான். இதுல ஹைலி பிரான்ச் மாலிகுல் யூஸ்வலி ஸ்டோர்ட் இன் த லிவர் அண்ட் மசில் செல்ல தான் வந்து இந்த கிளைகோஜன் வந்து நார்மலா வந்து ஸ்டோர் ஆகும். புரியுதுங்களா? இது வந்து பிரேக் டவுன் ஆகுதா மெட்டபாலிசத்துல நம்ம டீட்டெயிலா படிக்கலாம். குளுக்கோஜெனிசிஸ்னா என்ன, குளுக்கோ நியோஜெனிசிஸ்னா என்ன, அதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலா மெட்டபாலிசம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சாப்டர்ல பார்க்கலாம். அதே மாதிரி இம்பார்ட்டன்டான என்னன்னா செல்லுலோஸ்ன்னு சொன்னேன். செல்லுலோஸ் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் நேச்சுரல் பயோபாலிமர். இப்போ இந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்டுடலாம், எது வந்து பயோபாலிமர் அப்படின்னு கேட்கலாம். அப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கணும் செல்லுலோஸ் தான் வந்து மோஸ்ட் அபண்டனா நேச்சுரலா இருக்கிற பயோபாலிமர். இந்த செல்லுலோஸ் மெயினா எங்க இருக்குன்னா பிளான்ட்ல வந்து செல் வால் இருக்குது. அதே மாதிரி ஒரு செல்லுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது தான் இதனுடைய இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? செல்லுலோஸ்ங்கிறது ஒரு பாலிசாக்கரைட், பிளான்ட்னுடைய செல் மேடப் ஆஃப் செல் வால், அது வந்து ஒரு ரிஜிடா ஒரு செல் வால் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த பாண்டு தான், கிளைகாக்சிலிக் பாண்டு தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். இது கிளியர் ஆச்சுங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்ச், கிளைகோஜன், செல்லுலோஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாலிசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள். இங்க பாருங்க பாலிசாக்கரைடு எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத நீங்க கொடுத்துருக்குறோம். இது வந்து ஒரு செல்லுலோஸ்னுடைய ஸ்ட்ரக்சர். செல்லுலோஸ் வந்து எப்படி அந்த பாண்டு ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து ஒரு பாலிசாக்கரைடா செல்லுலோஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இது எல்லாமே குளுக்கோஸ் தான். நிறைய குளுக்கோஸ் மோனோமர் சேர்ந்து தான் வந்து செல்லுலோஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுதான் இந்த படத்துல வந்து காமிச்சிருக்கு. கரெக்டுங்களா? இது சிம்பிள். அது சும்மா நம்ம ஆல்ரெடி சொன்னதை வந்து ஒரு கிளிப்ஸா கொடுத்துருக்கோம். மோஸ்ட் காமனா வந்து சுக்ரோஸ் இருக்குது, மால்டோஸ் இருக்குது, லாக்டோஸ் இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம். இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறதா, பட் இருந்தாலும் அந்த மெயின் பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நார்மலா சுக்ரோஸ் அப்படின்னு சொன்னபோது சுக்ரோஸ்ங்கிறது என்ன? யாராவது சொல்லுங்க, சுக்ரோஸ் வந்து மோனோசாக்கரைடா, டைசாக்கரைடா, பாலிசாக்கரைடா? டைசாக்கரைட். புரியுதுங்களா? சுக்ரோஸ்ங்கிறது நம்ம டைசாக்கரைட். நார்மலா இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு டேபிள் சுகர் நம்ம வந்து சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து எங்க இருந்து கமர்ஷியலா எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா கேன் அண்ட் பீட். சுகர் கேன் இருக்குல்ல, சுகர் கேன்லயோ பீட்ரூட் இதுல இருந்து தான் இந்த பொருள் வந்து நார்மலா வந்து எடுக்கலாம். நார்மலா எது கம்பைன் ஆகி பண்ணா ஒரு குளுக்கோஸும் ஒரு ஃப்ரக்டோஸும் கம்பைன் ஆகி தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சுக்ரோஸ் நமக்கு கிடைக்குது. சுக்ரோஸை டைஜஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு என்சைம் என்ன என்சைம்னா சுக்ரேஸ் என்சைம் சொல்றோம். புரியுதுங்களா? சிம்பிளா பாருங்க. இது வந்து லாக்டோஸ் நம்ம சொல்லியிருந்தோம். லாக்டோஸ் பேருனா சுகர் ஆஃப் த மில்க். மில்க்ல இருக்கிற அந்த சுகர் மாலிகுல் தான் லாக்டோஸ். நார்மலா வந்து ஹியூமன் மில்க் அண்ட் கவு மில்க் இது எல்லாமே அந்த லாக்டோஸ் வந்து இருக்கும். புரியுதுங்களா? இது வந்து நம்ம சிம்பிளா லாக்டோஸ் ஃபார்ம் ஆகும்னா என்ன வேணும்னா
2 மாலிகுல் கேலக்டோஸும் குளுக்கோஸும் சேர்ந்தாதான் இந்த லாக்டோஸ் ஃபார்ம் ஆகுது. டயக்ராம்ல காமிச்சிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் எல்லாருக்குமே வந்து மில்க் வந்து ஒத்துக்காது. மில்க் அலர்ந்து அலர்ஜி இருக்கலாம். மில்க் அலர்ஜிக்கு வந்து என்னன்னா அது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைன்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். அது நிறைய பேருக்கு வந்து அந்த அலர்ஜி மோஸ்ட்லி 5 to 10% பீப்புளுக்கு வந்து பர்த்லயே பாத்தீங்கன்னா இந்த மில்கினுடைய அலர்ஜி வந்து நார்மலா வந்து இருக்கலாம். சரிங்களா? அடுத்து மால்டோஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். என்ன மாலிகுல் ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம 2 மாலிகுல் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா. மால்டோஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2 வந்து குளுக்கோஸ் மாலிகுல் சேர்ந்துதான் மால்டோஸ் வந்து ஃபார்ம் ஆகுன்னு அதான் நம்ம டயக்ராம்ல காமிச்சிருக்கோம். பாலிசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாலிசாக்கரைடு. ஒன்று ஸ்டார்ச் இருக்குது, அமைலோஸ் சொல்றோம், அமைலோபெக்டின், கிளைகோஜன், இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாலிசாக்கரைடு தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஒன்று பிரான்ச்சா இருக்கலாம், அன்பிரான்ச்சா இருக்கலாம். ஸ்டார்ச்னு பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா லார்ஜ் மாலிகுல் வித் வேரியபிள் நம்பர் ஆஃப் குளுக்கோஸ் யூனிட். நார்மலா இது என்னன்னா பிளான்ட்ல ஸ்டோரேஜ் பண்ணுது. அமைலோஸும் வந்து பாலிசாக்கரைடு தான், இஸ் எ லீனியர் பாலிமர். அதே மாதிரி அமைலோபெக்டின் அப்படின்னா இது செயின் ஆஃப் குளுக்கோஸ் மாலிகுல் தான், இது பிரான்ச்சா இருக்கும். இது மாதிரி கிளைகோஜன் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இது எல்லாமே நம்ம கிளைகோஜன் அப்படிங்கிறது என்னன்னா நார்மலி என்னன்னா நம்ம அனிமல் ஸ்டார்ச் நம்ம சொல்லியிருக்கோம். நாட் ஃபார் ரெடியூசிங் எண்டெல்லாம் இருக்காது. நார்மலா லிவர்லையும் ஸ்கெலிட்டல் மஸ்லையும் தான் இருக்கும். சும்மா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொன்னதுனால நம்ம திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். இப்போ கைட்டின் பாத்தீங்கன்னா எங்க இருக்கும்? நார்மலி பாத்தீங்கன்னா எக்ஸோஸ்கெலிட்டன். நார்மலா எங்க இருக்குன்னா இது இன்செக்ட்லாம் இருக்குல்ல, எக்ஸோஸ்கெலிட்டன் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின் தான் இருக்கு. எல்லாமே வந்து பாலிசாக்கரைடு. இப்போ சொல்லுங்க, இப்போ ஒரு ஐடியா, இப்போ உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட் அப்படின்னா ஒரு ஐடியா கிடைச்சிருக்குங்களா? எஸ் சார். இப்போ யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இப்போ கார்போஹைட்ரேட் நம்ம என்ன பார்த்தோம் இது வரையில யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம அடுத்த கார்போஹைட்ரேட் முடிய போகுது. இப்போ யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். அதான் உங்களுக்கு ரீச் ஆயிருக்கா என்ன? சார் கார்போஹைட்ரேட்ல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் சேர்ந்தது கார்போஹைட்ரேட். இது வந்து CHO ஷார்ட் அப் இருக்கும். இதுல வந்து பாலிசாக்கரைடு இருக்கு. அதுக்கு ஸ்டார்ச் எந்த ரேஷியோல இருக்கு? 1:2:1 சார். 1ல இருக்கு. ஓகேங்களா? சரி. இந்த கார்போஹைட்ரேட் எப்படி மாறுபடுது? நான் क्वेश्चन கேட்டா நீங்க சொல்லுங்க. எப்படி இந்த கார்போஹைட்ரேட் மாறுபடுது? பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் த கார்பன் ஆட்டம், பொசிஷன் ஆஃப் த கார்பனைல் குரூப் பொறுத்து தான் மாறுபடுது. கரெக்ட்டுங்களா? ஓகே. இதுல மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், பாலிசாக்கரைட்னு பிரான்ச்சஸ் இருக்கு சார். ஆமா ஆமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா சுக்ரோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தா சுக்ரோஸ். லாக்டோஸ்ல வந்து குளுக்கோஸும் கேலக்டோஸும் சேர்ந்தா லாக்டோஸ். ஃப்ரக்டோஸ்ல வந்து குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சார். சொல்லுங்க, ஃப்ரக்டோஸ்ல என்ன வருது? குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸா? கேலக்டோஸ். சரிங்க. ஓகே சார். இது சேர்ந்தாக்கே லாக்டோஸ். ஆமா ஓகே. இப்போ இதுல முக்கியமான நம்ம பாயிண்ட் என்னன்னா அந்த 2-3 டேர்ம்லாம் பார்த்துட்டோம். இந்த கார்போஹைட்ரேட் மோனோமரை இணைக்கிற அந்த, ஏன்னா அந்த மாதிரி தான் क्वेश्चन கேட்டாங்க. அந்த பாண்டுக்கு பேர் என்ன அர்த்தம்? கிளைகோசிடிக் லிங்கேஜ் நம்ம சொல்லலாம். அந்த ஒரு கார்போஹைட்ரேட்டுக்கு அந்த ஒரே மோனோமருக்குள்ள இருந்த அந்த பாண்டுக்கு பேர் வந்து கோவலன் பாண்ட் இருக்கும். 2 மோனோமரை இனெக்ட் பண்றதுக்கு தான் என்ன பாண்ட் இருக்கு? கிளைகாக்சிலிக் பாண்ட் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப இதுல வந்து முக்கியமான என்னன்னா ஐசோமர்னா என்ன இருக்குன்னா சேம் நம்பர் பார்த்தோம். ஒன்னு டி ஐசோமர், 2 எல் ஐசோமர். டி அப்படின்னா ரைட், OH குரூப் வந்து ரைட் சைட்ல இருந்தா டி, OH குரூப் வந்து லெஃப்ட்ல இருந்தா அது வந்து எல்லுன்னு சொன்னோம். 2 ஆல்டோஸ் குரூப்னா என்ன, கீட்டோஸ் குரூப்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆல்டோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கார்பன் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல OH இருந்தா அது வந்து ஆல்டோஸ். கீட்டோஸ் அப்படின்னா செகண்ட் கார்பன்ல அந்த கார்பனைல் குரூப் இருந்தா அது வந்து ஹீட்டோஸ் நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப இந்த அடுத்து நம்ம சொல்லும் பொழுது நம்ம நிறைய எக்ஸாம்பிள்லாம் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். கார்போஸ்னா என்னன்னு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். கார்போஹைட்ரேட்னா என்ன? இது மெயினா வந்து ஸ்ட்ரக்சரல் கொடுக்கறது, எனர்ஜி கொடுக்கறது. அதுல எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த கிளைகோஜன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார், அங்க எப்படி பிளான்ட்ல ஸ்டார்ச் இருக்கிற மாதிரி அனிமல்ல இருக்கிறது தான் வந்து கிளைகோஜன். எக்ஸஸ் ஆஃப் த குளுக்கோஸ் தான் நமக்கு கிளைகோஜனா ஸ்டோர் ஆகுது. நார்மலா லிவர் அண்ட் ஸ்கெலிட்டல் மசில்ஸ்ல வந்து அது வந்து ஸ்டோர் ஆகும். அடிப்போஸ் டிஷ்யூலாம் படிச்சிட்டோம்ல, அங்கெல்லாம் வந்து இது வந்து ஸ்டோர் ஆகும். அது வந்து ஒண்ணு ஸ்டோரும் ஆகும், அதே மாதிரி ரீகன்வெர்ட் ஆகும். அதெல்லாம் மெட்டபாலிசத்துல உங்களுக்கு டீட்டெயிலா நம்ம சொல்றோம். சரிங்களா? இது ஓரளவு உங்களுக்கு அந்த புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல எமின் மாதிரி என்ன அந்த டேர்ம் எல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும். உங்களுக்கு நான் இந்த ஸ்லைடு கொடுக்குறேன், நீங்க அதை வந்து நீங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்க பார்த்து பாயிண்ட் நோட் பண்ணி அந்த ஒவ்வொரு வேர்டையும் நீங்க என்ன பண்ணணும்னா அதை வந்து எக்ஸ்பேண்ட், நான் சொல்றதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா
அதுக்குள்ள கவர் ஆகாது. அந்த வேர்டு தான் நம்ம கொடுப்போம். அந்த வேர்டை வச்சு நீங்க உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப என்ன பண்ணிக்கணும்னா அதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி படிக்கணும். கரெக்ட்டுங்களா? சொல்றது கரெக்ட்டுங்களா? ஓகே சார். அந்த வேர்டு தான் முக்கியம். அந்த வேர்டை நீங்க நான் சொன்னது மட்டும் இல்லாம அதை இன்னும் கொஞ்சம் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி படிச்சா மட்டும்தான் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ இது வந்து ஒரு கிளிம்ஸா நம்ம கொடுத்துருக்கோம். கார்போஹைட்ரேட்டோட மெயின் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஆர்த்ரோபாட்ல என்ன இருக்கு, அந்த எக்ஸோஸ்கெலிட்டன் நம்ம சொல்லியிருந்தோம், அதை மேடப் ஆஃப் த கைட்டின் இருக்குது. இப்போ இதெல்லாம் கூட சம்டைம்ஸ் கேட்கலாம். எக்ஸோஸ்கெலிட்டன் இஸ் மேடப் ஆஃப் என்ன இருக்கும், அது வந்து கைட்டின் தான். ஏன்னா அந்த இன்செக்ட்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து அந்த எக்ஸோஸ்கெலிட்டன் தான். அடாப்டேஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைட்டின் தான் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி வாட்டர் கன்சர்வ் பண்றது எல்லாத்துலயும் இந்த கைட்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? அதே மாதிரி பங்கல் அந்த கைட்டின் வந்து வேற எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பங்கஸ்லுடைய செல்வால்லையும் இந்த வந்து கைட்டின் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ இதுவரையில நம்ம சொன்னதை ஒரு கிளிம்ஸா நம்ம பார்த்திருக்கோம். மோனோசாக்ரைடு அப்படின்னு நான் என்ன படிக்கிறேன், ஜஸ்ட் கேட்டுக்கோங்க. மோனோசாக்ரைடு அது சிம்பிள் சுகர் மேடப் ஆஃப் 3 to 7 கார்பன். கரெக்டுங்களா? அதே மாதிரி 2 ஃபார்ம்ல மோனோசாக்ரைடு இருக்கலாம். ஒன்று லீனியர் ஃபார்ம்ல இருக்கலாம், ரிங் ஷேப்ல இருக்கலாம். யாராவது சொல்லுங்க, அந்த ரிங் ஷேப்ல இருக்கிற மோனோசாக்ரைடு வந்து எங்க இருக்கும்? அக்வாட்டிக்ல சார். அக்வாட்டிக்ல. புரியுதுங்களா? 2 ஃபார்ம்ல இருக்கு. ஒன்னு லீனியரா இருக்கும், ரிங் இருக்கும். அக்வாட்டிக் ஃபார்ம்ல மட்டும்தான் எது இருக்கும், இந்த மோனோசாக்ரைடு ரிங் ஷேப்ல இருக்கு. சம்டைம் எந்த மாதிரி வேணாலும் கேட்கலாம். அதே மாதிரி பாருங்க, குளுக்கோஸ், கேலக்டோஸ், ஃப்ரக்டோஸ் ஆர் மோனோசாக்ரைடு ஐசோமர். ஏன் அது ஐசோமர்னு சொல்றோம்? யாராவது சொல்லுங்க பாப்போம். குளுக்கோஸும் கேலக்டோஸும் ஃப்ரக்டோஸும் ஏன் வந்து நம்ம ஐசோமர்னு சொல்றோம்? யாராவது சொல்லுங்க பாப்போம். சேம் கெமிக்கல் ஃபார்முலா சார், பட் சேம் டிஃபரண்ட் கெமிக்கல். ஸ்ட்ரக்சர். ஐசோமர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சேம் கெமிக்கல் ஃபார்முலா இருக்கிறதுனால தான் குளுக்கோஸும் கேலக்டோஸும் ஃப்ரக்டோஸும் நம்ம ஐசோமர் சொல்றோம். சரிங்களா? அது டிஃபரெண்டான அந்த பொசிஷன் வந்து மாறுது. டைசாக்ரைட் பாத்தீங்கன்னா 2 மோனோசாக்ரைட் சேர்ந்து டைசாக்ரைட் வருது. லிங்க் பண்ற அந்த பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த நடக்கிற வந்து அந்த கண்டென்சேஷன் ரியாக்ஷன் தான். அது வந்து டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். வாட்டர் வந்து லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். பாண்ட் பண்றது பாண்டிங். சுக்ரோஸ்ங்கிறது காமனா என்ன சொல்றோம், ஒரு டேபிள் சுகர்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டிருக்காங்க எது வந்து டேபிள் சுகர், ரொம்ப சிம்பிளா இனிமே கேட்பாங்களான்னு தெரியல. பட் சுக்ரோஸ் வந்து ஒரு காமனான ஒரு டேபிள் சுகர்னு சொல்லுது. இது வந்து ஒரு டைசாக்ரைட். அது வந்து குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தா சுக்ரோஸ் கருது. இப்போ பாலிசாக்ரைட் அப்படின்னா நிறைய மாலிகுல்ஸ் ஆஃப் மோனோசாக்ரைடோ இல்ல டைசாக்ரைடோ சேர்ந்துதான் பாலிசாக்ரைட் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இருக்கிறதுலே வந்து சிம்பிளான சுகர் எதுன்னா இந்த குளுக்கோஸ் தான் இருக்கிறதுலே சிம்பிளான சுகர் மாலிகுல். சரி, இது ஓரளவு புரிஞ்சுது இல்லமா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ட்ரை பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம், ஒரு 5-10 நிமிஷம் ஒரு டைம்ல வந்து ட்ரை பண்ணலாம். அப்பதான் இது புரியுதுன்னு உங்களுக்கு அர்த்தம். இப்போ நீங்க இது நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. கொஸ்டின் நம்பர் போட்டு நீங்க ஆன்சர் வந்து நோட் பண்ணுங்க. எத்தனை பேரால அதை எவ்வளவு கரெக்ட் பண்ண முடியும் நீங்களே செக் பண்ணுங்க. செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹலோ, சரி. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின் இருக்கா, நம்ம முடிச்சிடலாம்ப்பா இன்னைக்கு. இது மட்டும் பண்ணலாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நாளுங்கிறதால கொஞ்சம் ஸ்லோவா போறோம்ப்பா. ஏன்னா கொஞ்சம் நம்ம ஆரம்பிக்கிறதுனால ஏன்னா உங்களுடைய இது என்னன்றதுக்காக நான் ஸ்லோ பண்ணேன். அடுத்த கிளாஸ்லாம் நம்ம வேகமா வந்து முடிச்சிடலாம். ஒரு 4 கிளாஸ் நம்ம பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிடலாம். புரியுதுங்களா? ரைட். ஒரு 20 கொஸ்டின் இருக்குப்பா. உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. எந்தெந்த கொஸ்டின் வந்து எவ்வளவுக்கு வாங்குறேன்னு நீங்க பாருங்க. போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ஜெனரல் ஃபார்முலா ஃபார் த கார்போஹைட்ரேட்? கார்போஹைட்ரேட்டுடைய ஜெனரல் ஃபார்முலா நீங்க இது மட்டும் நோட் பண்ணிக்க, ஏபி மட்டும் நோட் பண்ணிக்க. கொஸ்டின் நம்பர் 1 போட்டு நீங்க சொல்ல வேண்டாம், நீங்களே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களே ஒரு செல்ஃப் அசஸ் பண்ணுங்க, அப்புறம் சொல்லுங்க. புரியுதுங்களா? நம்ம சொன்னதுல இருந்து உங்களால பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். வாட் இஸ் த ஜெனரல் கெமிக்கல் ஃபார்முலா கார்போஹைட்ரேட் என்னன்னு பாருங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. விச் மாலிகூல் இஸ் த சிங்கிள் சுகர் மோனோசாக்ரைட்? சிம்பிளான ஒரு மோனோசாக்ரைடு எதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸ்டார்ச்சா, சுக்ரோ? ஆன்சர் யாரும் சொல்ல வேணாம், நீங்களே நோட் பண்ணுங்க. ஸ்டார்ச்சா, சுக்ரோசா, குளுக்கோசா, செல்லுலோசா? எனக்கு நான் அடுத்த கொஸ்டின் போலாமான்னு மட்டும் கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? பண்ணிட்டீங்களா? அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. ஹவு டு பிளான்ட் ஸ்டோர் எக்ஸஸ் கார்போஹைட்ரேட்? எக்ஸஸா இருக்கிற கார்போஹைட்ரேட்டை பிளான்ட் வந்து எந்த வடிவத்துல ஸ்டோர் பண்ணுது? கிளைகோஜனா, ஸ்டார்ச்சா, செல்லுலோசா, கைட்டின்? ரொம்ப சிம்பிளா இருக்கும்பா. இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்கேன். பட் பரவாயில்ல, ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க. விச் ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்ரைடு மேக்கப் பிளான்ட் செல்வால்? பிளான்ட்னுடைய செல்வால் வந்து மேடப் ஆஃப் அமைலோசா, கிளைகோஜனா, செல்லுலோசா, மால்டோசா? கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. வாட் டைப் ஆஃப் பாண்ட் கனெக்ட் மோனோசாக்ரைடு யூனிட் இன் ஏ பாலிசாக்ரைடு? எந்த பாண்ட் வந்து மோனோசாக்ரைடை கனெக்ட் பண்ணி பாலிசாக்ரைடா வருது? பெப்டைடு பாண்டா, ஹைட்ரஜன் பாண்டா, கிளைகாக்சில் பாண்டா, எஸ்டர் பாண்டா? சரிங்களா? போலாங்களா அடுத்துக்கு?
போலாம் சார். அடுத்தது 6th கொஸ்டின் பாருங்க. Dehydration synthesis lead to formation. Dehydration synthesis leads to formation of monomera, polymera, water and polymera, none of the above. இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். Dehydration synthesis leads to formation of என்ன சொல்லணும். அடுத்து 7th பாருங்க. During the breakdown of polymer, which of the following reaction takes place? பாலிமர் வந்து பிரேக் டவுன் பண்ணா என்ன ரியாக்ஷன் வந்து நடக்கும்? கரெக்டுங்களா? ஹைட்ரோலைசிஸா, டீஹைட்ரேஷனா, கண்டென்சேஷனா, கோவலன் பண்ணா. அடுத்தது போலாங்களா? எஸ் சார். ஓகே, அடுத்து பாருங்க. எது வந்து மோனோசாக்கரைடு? எக்ஸாம்பிள் ஆஃப் மோனோசாக்கரைடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எது? ஃப்ரக்டோசா, குளுக்கோசா, கேலக்டோசா, ஆல் ஆஃப் தி அபோவா? எதுன்னு பண்ணுங்க ஆன்சர். மோனோசாக்கரைடுக்கு வந்து எக்ஸாம்பிள். 9th கொஸ்டின் பாருங்க. செல்லுலோஸ் அண்ட் ஸ்டார்ச் ஆர் த எக்ஸாம்பிள். செல்லுலோஸ் ஸ்டார்ச்ங்கிறது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்? மோனோசாக்கரைடா, டைசாக்கரைடா, லிப்பிடா, பாலிசாக்கரைடா? 10th கொஸ்டின் பாருங்க. பிளான்ட் செல் வால் கண்டெயின் விச் ஆஃப் த ஃபாலோவிங் அபண்டன்ட்? பிளான்ட்னுடைய செல் வால்ல நிறைய எது இருக்கும்? ஸ்டார்ச்சா, செல்லுலோஸா, கிளைகோஜனா, லாக்டோஸா? அடுத்து போலாங்களா? எஸ் சார். போலாம் சார். அடுத்து பாருங்க. which of the following biomolecules simply referred to as the staff of life? which of the following biomolecules simply refer to staff of the life? எது வந்து மாலிகுல் வந்து staff of the life அப்படின்னு சொல்றோம்? லிப்பிடா, புரோட்டீனா, விட்டமினா, கார்போஹைட்ரேட்டா? அடுத்து 12th பாருங்க. which of the following is the simplest form of the carbohydrate? சிம்பிளா இருக்கிற கார்போஹைட்ரேட் எதுன்னு நம்ம கேட்கிறோம். கார்பாக்சில் குரூப்பா, ஆல்டிகைட் அண்ட் கீட்டோ குரூப்பா, ஆல்கால் அண்ட் கார்பாக்சில் குரூப்பா, ஹைட்ராக்சில் குரூப், ஹைட்ரஜன் குரூப்பா? இது வந்து எது வந்து சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் த கார்போஹைட்ரேட்? அடுத்து 13 பாருங்க. which of the following monosaccharide is the majority found in the human body? ஹியூமன் பாடியில இருக்கிற மெஜாரிட்டியான மோனோசாக்கரைடு எது வந்து எந்த டைப்னு நம்ம கேட்கணும். டி நம்ம சொன்னோம்ல, டி டைப்பா, எல் டைப்பா? அடுத்து which of the following is the most abundant biomolecule on earth? எந்த abundant-ஆ? இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம் முன்னாடி. பேசிக்கா கேட்பாங்களான்னு தெரியல, ஆனா இதெல்லாம் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். which of the following is the most abundant biomolecule of the earth? அடுத்து போலாங்களா? யாராவது சொல்லுங்க. 14 முடிச்சிட்டீங்களா? ஹலோ. எஸ் சார். அடுத்து பாருங்க. which of the following are the major functions of carbohydrate? கார்போஹைட்ரேட்டுடைய மேஜரான ஃபங்க்ஷன் என்னன்னு பாருங்க. எது? ஸ்டோரேஜா, ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்வொர்க்கா, டிரான்ஸ்போர்ட்டா, போத் ஸ்டோரேஜ் அண்ட் ஸ்ட்ரக்சரலா? கார்போஹைட்ரேட்டுடைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். 16 பாருங்க. which of the following is the general formula of carbohydrate? இது ஆல்ரெடி ரிப்பீட் ஆனது, பட் பரவாயில்ல. 17 பாருங்க. which of the following is the smallest carbohydrate? triose. smallest carbohydrate triose. எது வந்து smallest carbohydrate? அடுத்தது போலாங்களா? எஸ் சார். அடுத்து பாருங்க. which of the following is a reducing sugar? which of the following is a reducing sugar னா எது? reducing sugar எதுன்னு சொல்லணும். அடுத்து 19 which of the following is an example of epimer? எது வந்து epimer நம்ம சொல்றோம்? epimer. அடுத்து 20 which of the following has the reducing properties? எதுக்கு வந்து reducing properties இருக்கு? அடுத்து போலாங்களா? அடுத்து லாஸ்ட் 21st கொஸ்டின். which of the following is the simplest carbohydrate? இதை வந்து கேட்டேன்னு நினைக்கிறேன், பட் பரவாயில்ல திருப்பி. which of the following is the simplest carbohydrate எதுன்னு கேட்டேன். சரி, பண்ணிட்டீங்களா? நான் ஆன்சர் சொல்றேன், நீங்களா செக் பண்ணிக்கோங்கப்பா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. சொல்லட்டுங்களா? கவனிக்கிறீங்களா? ஓகே சார். ஓகே சார். பாருங்க, முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த ஜெனரல் கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் த கார்போஹைட்ரேட்? இதுக்கு ஆன்சர் என்னங்க? ஆன்சர் வந்து பி தான். ஆன்சர் வந்து என்ன அர்த்தம்? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே போட்டிருந்தோம். ஆன்சர் வந்து பி. CH2O பிராக்கெட் வந்து N. இதுதான் வந்து N அப்படின்னா என்ன அர்த்தம்? N-னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். புரியுதுங்களா? அதை பொறுத்து தான் மாறுபடுது. அப்ப ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து பி. செகண்ட் பாருங்க. which molecule is simple single sugar monosaccharide?
சிம்பிள் சுகர் மோனோசாக்கரைட் சிம்பிளா எது? செகண்ட் கொஸ்டின் ஏதாவது ஆன்சர் சொல்லுங்க. குளுக்கோஸ். குளுக்கோஸ் தான் ஆன்சர். என்ன அர்த்தம்? நார்மலா குளுக்கோஸ் தான் சிம்பிளா இருக்கிற மோனோசாக்கரைட். அடுத்து பாருங்க, மூணாவது கொஸ்டின் வந்து how do plants store the excess carbohydrate? எக்ஸஸ் ஆன கார்போஹைட்ரேட் பிளான்ட் எதுல ஸ்டோர் பண்ணுது? ஸ்டார்ச்சா தான் ஸ்டோர் பண்ணுது. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, which structural polysaccharide make up the த்ரீ plant ஆன்சர் cell wall? சார். 3க்கு வந்து ஆன்சர் வந்து பி, ஸ்டார்ச். and 3க்கு வந்து ஆன்சர் பி, ஸ்டார்ச். ஃபோர்த் பாருங்க, which structural polysaccharide make up the plant cell wall? பிளான்ட் ஒரு பாலிசாக்கரைடு வந்து plant cell wall is made up of. plant cell wall வந்து made up of polysaccharide. எதுனா cellulose. ஆன்சர் 4க்கு வந்து சி தான். 5 பாருங்க, what type of bond connect the monosaccharide unit in the polysaccharide? கனெக்ட் பண்ற பாண்டுக்கு பேர் என்ன தான்? கிளைகாக்சிலிக் பாண்ட். ஆன்சர் வந்து சி, கிளைகாக்சிலிக் பாண்ட் தான் ஆன்சர் வந்து சி. அடுத்து 6 பாருங்க, dehydration synthesis leads to formation of. Dehydration synthesis leads to formation of. யாராவது ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் கரெக்ட்டா? வாட்டர் அண்ட் பாலிமர். வாட்டர் அண்ட் பாலிமர் தான் நார்மலா dehydration synthesis leads to formation of water and polymers வந்து ஃபார்ம் ஆகும். 7th பாருங்க, during the breakdown of polymer which of the following reaction takes place? இந்த பாலிமர் வந்து பிரேக் டவுன் ஆனா என்ன ரியாக்ஷன் நடக்கும்? ஆன்சர் யாராவது சொல்லுங்க பாப்போம். டீஹைட்ரேஷனுங்களா? பரவாயில்ல, இதுல இருந்து ஒண்ணு நல்லா தெரியுது. என்னன்னா பரவாயில்ல, உண்மையாலுமே உங்களை எல்லாம் பாராட்டுனா நான் சொன்னதை நல்லா கவனிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். பட் ஆனா அது ஆன்சர் இல்ல. கொஸ்டின் நல்லா படிங்க. பரவாயில்ல, நான் சொன்னதை நல்லா கவனிச்சிருக்கீங்க. பட் ஆனா கொஸ்டின் நல்லா படிங்க ஒரு முறை. ஹலோ, ஆன்சர் என்னப்பா வரும்? பிரேக் டவுன் ஆஃப் பாலிமர்ஸ். மேல கொஸ்டினுக்கு இதை கனெக்ட் பண்ண ரெண்டும் சேரும் பொழுதுதான் என்ன வருதுங்க? டீஹைட்ரேஷன் நடக்குது. பட் இது பிரேக் டவுன் ஆனா என்ன வரும்? ஹைட்ராலிசிஸ். கரெக்ட்டுங்களா? அப்ப இதுல ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சேர்ந்தா ஒண்ணு, பிரிஞ்சா ஒண்ணு. இப்ப ரெண்டு ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கரெக்ட்டுங்களா? பரவாயில்ல பரவாயில்ல, நான் சொன்னதை நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சது ரொம்ப உண்மையான பெருமையான விஷயமா இருக்குப்பா. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வந்து கொஸ்டின் வந்து சரியா கவனிக்கணும். கரெக்ட்டுங்களா? ஆன்சர் வந்து என்னப்பா? ஏ தான். கரெக்ட்டுங்களா? ஓகேங்க. அடுத்தது பாருங்க, எக்ஸாம்பிள் ஆஃப் மோனோசாக்கரைடு. இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின் தான். எக்ஸாம்பிள் ஆஃப் மோனோசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன ஆன்சர்? 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் all of the above. D தான் ஆன்சர். all of the above ஆன்சர். 9th கொஸ்டின் பாருங்க, cellulose and starch are the example of polysaccharide. இன்னும் வந்து எக்ஸாம்பிள் வந்து செல்லுலோஸ் ஸ்டார்ச் வந்து ஒரு பாலிசாக்கரைடு தான். கரெக்ட். 10th கொஸ்டின் பாருங்க, plant cell contain which of the following in the abundance? இது நம்ம தெரிஞ்சது ஆல்ரெடி. செல்லுலோஸ் தான். செல்லுலோஸ் ஸ்டார்ச் இல்லங்க, செல்லுலோஸ். ஸ்டார்ச்ங்கிறது ப்ராடக்ட், போட்டோசிந்தசிஸ்ல பண்ற குளுக்கோஸ கன்வெர்ட் பண்றது, ஸ்டார்ச்சா கன்வெர்ட் பண்ணி பிளான்ட் வச்சிருக்கோம். பட் செல்வால் வந்து எது இருக்கும்? செல்வால்னாவே செல்லுலோஸ் தான். கரெக்ட்டுங்களா? ரைட். அடுத்து 11th பாருங்க, which of the following biomolecules simply refer to staff of life? லைஃப்க்கு வந்து ரொம்ப முக்கியமான மாலிகுல் எது? ஈஸி क्वेश्चन. கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் தான் நம்ம லிவிங் ஆர்கானிசத்துக்கு பிரைமரியான எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஆள் வந்து முதல்ல எது வேணும்னா கார்போஹைட்ரேட் தான் வேணும். இப்ப நம்ம நார்மலா வந்து 100 மீட்டர் ஓடுறாங்க, போய் சிக்கன் பிரியாணியா கொடுக்குறோம், இல்ல புரோட்டீன் பவுடரா கொடுக்குறோம்? குளுக்கோஸ் தானே கொடுக்குறோம். அப்ப குளுக்கோஸ் தான் நமக்கு வந்து பிரைமரி. கரெக்ட்டுங்களா? அடுத்து 12th கொஸ்டின் பாருங்க, which of the following is the simplest form of carbohydrate? நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, அதுக்கு வந்து ஆன்சர் என்ன அர்த்தம்னா ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ங்கிறது தான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட். அப்ப ஆன்சர் வந்து பி. 13 கொஸ்டின் பாருங்க, which of the following monosaccharide is the majority of found in the human bodyல மெஜாரிட்டியா இருக்கிறது? இது கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம சொல்லணும். இதுக்கு வந்து என்னன்னா ஆன்சர் வந்து ஏ தான். which of the following monosaccharide majority of found in the human body அப்படின்னா டி டைப். யாராவது சொல்லுங்க, டி டைப்னா என்ன? ரைட் சைடுல டி டைப்ஸ். அந்த ஐசோமர்ல எது கார்பனுக்கு ரைட் சைடுல எந்த குரூப் இருக்கும்? OH இருந்தா அது கரெக்ட்டுங்களா? ரைட். அடுத்த क्वेश्चन பாருங்க, which of the following is the most abundant biomolecule in the earth? most abundant biomolecule in earth எது?
கார்போஹைட்ரேட் சார். கார்போஹைட்ரேட். ஆன்சர் வந்து சி தான். அதுதான் வந்து கார்போஹைட்ரேட். அடுத்து 15 பாருங்க. which of the following are the major function of carbohydrate? கார்போஹைட்ரேட் உடைய மேஜர் ஃபங்க்ஷன் என்ன? ஆன்சர் யாராவது சொல்லுங்க பாப்போம். மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஸ்டோரேஜா, ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்வொர்க்கா, டிரான்ஸ்போர்ட் மெட்டீரியலா, போத் ஸ்டோரேஜ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்வொர்க்கா? டிரான்ஸ்போர்ட் மெட்டீரியல்ஸ் வருமா சார்? டிரான்ஸ்போர்ட்டா, கார்போஹைட்ரேட் டிரான்ஸ்போர்ட்டா? ஸ்டோரேஜ் அண்ட் ஆன்சர் வந்து இதுக்கு இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து டி தான். ஸ்டோரேஜ், போத் ஸ்டோரேஜ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்வொர்க். புரியுதுங்களா? ஆன்சர் வந்து என்ன அர்த்தங்க? டி தான். கரெக்ட்டுங்களா? டிரான்ஸ்போர்ட் இருக்கும், பட் மேஜரான ஒர்க் வந்து ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஸ்டோரேஜ் தான். ஏன்னா நார்மலாவே வந்து குளுக்கோஸோ இல்ல கேலக்டோஸோ ஸ்டார்ச்சோ செல்லுலோ எல்லாமே யாரு? கார்போஹைட்ரேட் தான். மெயினா ஸ்ட்ரக்சர் கொடுக்குது, எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஏன்னா ரெண்டு முக்கியமானது. ஒன்று செல்லுலோஸ் வந்து ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு, ஸ்டோர் பண்றது நம்ம எல்லாத்துக்கும் பிரைமரி யாரு? போட்டோசிந்தசிஸ் தான். போட்டோசிந்தசிஸ்ல என்ன பண்ணும்? ஸ்டார்ச் தான். அதுதானே எல்லாத்துக்குமே எனர்ஜி கொடுக்குறது. அங்க இருந்தானே நம்ம சைக்கிளே ஆரம்பிக்குது, எனர்ஜி சைக்கிளே. கரெக்ட்டுங்களா சொல்றது? அடுத்து 16th. which of the following is the general சொல்லுங்க. சி ஆப்ஷன் சார். சி சார். அடுத்து நம்ம CH2O. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சி தான் ஆன்சர். 17 பாருங்க. which of the following is the smallest carbohydrate? smallest carbohydrate கரெக்ட்டா கண்டுபிடிங்க. கிளிசரால்டிகைட். 17க்கு வந்து எதுப்பா? ஏன்னா Glyceraldehyde. ட்ரையோஸ் இல்ல ட்ரையோஸ்னு சொல்றதுக்கு ஆன்சர் வந்து கிளிசரால்டிகைட் தான். கரெக்ட்டா ட்ரையோஸ் அப்படி. ஆமா, ஏன்னா 3 ட்ரையோஸ்னா சொல்லிருப்போம்ல. எதை பொறுத்து இது வந்து மாறுபடுது? ட்ரையோஸ்னு ஏன் சொல்றோம்? நம்பர் ஆஃப் கார்பனை பொறுத்து தான் மாறுபடுது. புரியுதுங்களா? அடுத்து which of the following is a reducing sugar? 18 பாருங்க. எது வந்து reducing sugar? இதுல நம்ம கொஞ்சம் டீடைலா போகணும், பட் இது கொஞ்சம் கஷ்டம். நார்மலி என்னன்னா இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா எல்லாமே ரெடியூசிங் சுகர் தான். இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. இதை நம்ம எப்படி கேட்டாலும் இதை கொஞ்சம் நம்ம என்ன பண்ண, நீங்க என்ன அடுத்து நெக்ஸ்ட் இதுல பண்ண போனா இந்த 2 வேர்டை நோட் பண்ணி கூகுள்ல போய் கூகுள் பண்ணி அதை கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணி நாலேஜ் அக்வயர் பண்ணிக்கணும். அப்பதான் எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இந்த ஆப்ஷனோட வச்சுக்க கூடாது. இது வந்து நம்ம இந்த ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா நினைச்சுக்கணும். கரெக்டா? ரைமிங்கா சொல்றேன், பட் இருந்தாலும் இந்த ஆப்ஷனை வந்து ஆப்ஷனா வச்சுக்க கூடாது. இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வச்சு இந்த வேர்டை போய் கூகுள் பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணி நம்ம நாலேஜ் பண்ணுனா அதுல இருந்து எந்த கேள்வி கேட்டாலும் நம்மளால பண்ண முடியும். கரெக்டுங்களா? அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டி தான். அடுத்து பாருங்க. which of the following எக்ஸாம்பிள் ஆஃப் எபிமர்? நம்ம சொல்லியிருக்கோம். எபிமர்னா என்னன்னு சொல்லணும். அதே மாதிரி இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு பாருங்க. யாராவது ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். யாராவது சொல்லுங்க. எபிமர்னா என்ன? சார் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் தான். ஸ்டீரியோ ஐசோமர். இப்ப எது ஸ்டீரியோ ஐசோமர் நம்ம பார்த்தோம்? மூணு பிக்சர் நம்ம பார்த்தோம். யாருக்கா தெரியும்? 3 பார்த்தோமா? ஆன்சர் எது வரும்? 19th வந்து ஆன்சர் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் பி. ஆன்சர் என்ன அர்த்தங்க? குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ் வந்து ஆன்சர் 19th வந்து பி. அடுத்து பாருங்க 20th பாருங்க. which of the following has the reducing properties? இதெல்லாம் கொஞ்சம் நம்ம இதுல வந்திருக்காது, பட் இருந்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. which of the following has the reducing properties? குளுக்கோர்னிக் ஆசிட் தான். 20th வந்து டி தான் வந்து ஆன்சர், குளுக்கோர்னிக் ஆசிட். அப்ப குளுக்கோர்னிக் ஆசிட் என்னன்னு நம்ம என்ன பண்ணோம், நான் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணி படிக்கணும். அடுத்து பாருங்க. இது சிம்பிள் தான். which of the following is the simplest carbohydrate? இது ஆன்சர் நம்ம சொல்லியிருக்கோம். simplest carbohydrate எது? குளுக்கோஸ் தான் சார். பி ஆப்ஷன். நல்லா திருப்பி படிங்க. நல்லா क्वेश्चन படிக்கணும். simplest carbohydrate னு சொல்லியிருக்கோம். கிளிசரால்டிகைட் சார். கிளிசரால்டி. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். அப்பதான் உங்களுக்கு நீங்க ஏன்னு விளக்கம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டா நடக்கும். சொல்லுங்க. ஏன் கிளிசரால்டிகைட் இருக்கு ஆன்சர்? அதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரையோஸ் அப்படின்னு சொன்னீங்களே சார். எவ்வளவு வருத்தம். சிம்பிளா எத்தனை கார்பன் அதுல இருக்கு? 3 கார்பன். ஒரே அதுல அப்ப சிம்பிளா இருக்கிறது ஒரே தான். இதுதான் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்குன்னு. புரியுதுங்களா? ஒரு ஸ்ட்ரக்சர் கூட நம்ம கிளிசரால்டிகைட் காமிச்சோம் பாத்தீங்களா?
சிம்பிளான ஸ்ட்ரக்சர். அதனாலதான் இது வந்து ஒரு கிளிசரால்டிகைட் தான் இருக்கிறதுலே ஒரு சிம்பிளா இருக்கு. புரியுதுங்களா? மோனோசாக்கரைடுல எது வந்து சிம்பிளா அந்த குளுக்கோஸ்னு அது கொஸ்டினுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணணும். கரெக்டுங்களா? சரி, இது வந்து நார்மலா இருக்குங்க. ஆனா டைம் ஆயிடுச்சாப்பா? இல்ல ஒரு நிமிஷம் டைம் பண்ணலாமா? ஆச்சுங்க சார். டைம் ஆயிடுச்சா? 30 ஆயிடுச்சா? சரி, பரவாயில்ல. ஒரே ஒரு எனக்கு ரிலேட்டா அப்புறம் மறந்துடுவோம். ஒன்னே ஒண்ணு, நாளைக்கு பார்க்கலாம். இல்ல அது நம்ம எல்லாத்தையும் முடிச்ச பின்னாடி அது ஒரு இது காமிச்சேன். ஏன்னா இந்த ஒரு இது மாதிரி இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றதுங்க, இது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். எல்லாம் பண்ணி கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிபிட் மூணையும் முடிச்ச பின்னாடி இந்த கொஸ்டின் வந்து பண்ணா இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸா உங்களால ஃபில் பண்ண முடியுதா? அப்ப நீங்க வந்து நல்ல தரவாயிட்டீங்கன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்ல. தரவா இருந்தாதான் அது பண்ண முடியும். பட் நம்ம கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் முடிச்ச பின்னாடி இது நம்மளால பண்ண முடியுதான்றத பார்க்கலாம். இப்ப இதுல வந்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா போயிட்டப்பா. ஃபர்ஸ்ட் நாளுங்கிறதுனால ஏன்னா அந்த வேவ் லென்த் மற்றது நம்ம ஸ்லோவா ஆரம்பிச்சோம். கொஞ்சம் நம்ம ஆரம்பிச்சோம் 8 ஆயிட்டோம். பட் நாளைக்கு வந்து அடுத்த கிளாஸ்ல அடுத்து நமக்கு தேர்ஸ்டே வருது 16th. அதுல வந்து அதிகபட்சமா நம்ம வந்து புரோட்டீனையும் ஃபேட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்டபாலிசம் வந்து முடிச்சிட்டோம்னா ஓரளவு நம்ம 3 to 4 கிளாஸ்லயே நம்ம வந்து பயோகெமிஸ்ட்ரி வந்து ஆஸ் பர் சிலபஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, உங்களுக்கு இந்த இதுல வந்து உங்களுக்கு என்ன கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா? எப்படி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இல்ல எப்படி வேற ஏதாவது மாடிஃபை பண்ணி பண்ணலாமா? இல்ல யூஸ்ஃபுல்லா இருந்தா யாராவது சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் நான் அதுக்கு தகுந்தாலும் மாற முடியும். யாராவது சொல்லுங்க பாப்போம். காம்படிஷன் ப்ரிப்பேர் பண்ற, ஏன்னா நம்ம காலேஜ்ல வந்து நடத்துறது வேற, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுங்கிறது வேற. பட் இருந்தாலும் நான் காம்படிஷனுக்கு எப்படி அந்த ஒரு நிமிஷம் காம்படிஷனுக்கு எப்படி பண்ணுங்கிறது ஓரளவு எனக்கு தெரியும். நல்லாவே தெரியும். ஆனா அது ஒன்ஸ் அப்பான் ஏ டைம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண, ரொம்ப வருஷம் ஆச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தான். அதனால இப்போ வந்து ஏன்னா இப்ப அதை திருப்பி நம்ம வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறாங்கிறது தெரிஞ்சுக்கணும். நான் பேசாம சும்மா ஏதோ காலேஜ்ல சொல்ற மாதிரி லெக்சர் எழுதி எஸ்ஏ டைப் கொஸ்டின் சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஹலோ 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 கேக்குது சார். ஒருத்தர் சொல்லுங்கம்மா என்னன்ட்டு. அப்பதான் நம்ம எப்படி இருந்துன்னு சொல்ல, இல்ல அதுல ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளா சொல்றதுங்கிறது வேற. பட் இது வந்து உங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல உங்களுக்கு வேணுங்கிறத கொடுக்கணும். நான் அதுக்குதான் நான் வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சது சொல்றதுக்கு இது இடம் கிடையாது. கரெக்டுங்களா? சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஓகே தான் சார். கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் போடுங்க சார். கொஸ்டின்ங்களா? அந்த கொஸ்டின் வந்து நம்ம டெஸ்ட் மாதிரி இப்ப சார் கொடுப்பாருங்கல்ல, முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நான் பாக்குறேன் கொஸ்டின் முடிஞ்ச அளவுக்கு அடுத்து ப்ரோட்டீன்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு மாதிரி ஒரு இவால்வேட் பண்றதுக்கு நம்ம கொஸ்டின் நம்ம படிச்சு முடிச்சதையுமே ஒரு 10-20 கொஸ்டின் பண்ணோம்னா ஒரு ரிஃப்ரெஷ் ஆயிருவோம். நம்ம படிச்சதை வந்து நம்ம வந்து ரிலேட் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து ஒரு கோஆர்டினேஷன் வருதுங்கிறதுக்கு தான் நான் இமிடியேட்டா அந்த கொஸ்டின் போடுறேன். அது கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம அந்த கோஆர்டினேஷன் வருதா, இல்ல நம்ம கவனிச்சிருக்கோமா, அதை வந்து நம்ம கோரலேட் பண்ண முடியுதா, அதுக்காக தான் நம்ம சிம்பிளான கொஸ்டின் போட்டிருக்கோம். பட் அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு காம்ப்ளிகேட்டடா கொஞ்சம் கொஸ்டின் கொடுத்தாதான் நம்ம எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டுங்களா? வேற யாராவது சொல்லுங்க. வேற ஏதாவது இதுல வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா, இல்ல எப்படி பண்ணலாம்? ஓகே, ஸ்ட்ரக்சர் வரப்ப மட்டும் கொஞ்சம் நிறுத்தி சொல்லணுங்க சார். சரிங்க. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்லணுங்க சார். சரிங்க. மற்றதெல்லாம் நடத்துறதெல்லாம் ஓகேங்க சார். அந்த ஸ்ட்ரக்சரும் இந்த இடத்துல வரப்ப மட்டும் கொஞ்சம், ஏன்னா கெமிஸ்ட்ரிலாம் எங்களுக்கு தெரியாது சார் அதிகம். சரிங்க சரிங்க. ஓகே, ஸ்ட்ரக்சரோட கொஞ்சம் நம்ம கெமிஸ்ட்ரி அது கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் நீங்க எலாபரேட் பண்ணி ஓகே. அதை மட்டும் தனியா ஸ்லைட் மாதிரி போட்டு அதை கூட சொன்னீங்கன்னா கூட பரவாயில்லைங்க சார். சரிங்க சரி. மற்றதெல்லாம் ஓகேங்க சார். சரிங்க. வேற ஏதாவது இருக்குங்களா? சரி, சார் இருக்காருன்னு தெரியல. சார் சுரேஷ் சார் சார் ஓகே சொல்லுங்க சார். சார் கேக்குறாரு, எதை சொல்லுங்க. இல்ல ஓகே, நல்லா புரியுற மாதிரி தான் நடத்துறாரு சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். கொஞ்சம் எங்களுக்கு வந்து வாய்ஸ் தான் வந்து லோவா வருது. கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ணி. கொஞ்சம் நான் அதே தெரியல, நம்ம நல்லா சத்தமா பேசுறேன். காலேஜ்ல லெக்சரர் டைப்ல எடுக்கிறீங்க சார். கிளாஸ் டைப் கொஞ்சம் சவுண்டா வரணும்.
ஆமா அதே என்னன்னா அந்த ஒருவேளை நான் சத்தமா தான் பேசுறேன், கொஞ்சம் டிவைஸ்ல ஏதோ ப்ராப்ளம், நான் கொஞ்சம் சவுண்டா பேசுறேன். சரி ஓகே. ஓகே சார் இருக்காருன்னு தெரியல. சார் சார் சொல்லுங்க சார். இல்ல சார் இருக்காங்களா? இருக்காரு. சார் சார் சொல்லுங்க சார். சார் கிளாஸ் இப்ப இதை வைண்ட் அப் பண்ணிக்கலாங்களா சார்? என்னன்னு வேற எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க. இல்ல Okay, சார் sir, wind up நம்ம பண்ணிக்கலாம். வைண்ட் அப் பண்ணிக்கலாங்க சார். ஓகேங்க சார். ஓகே தேங்க்யூ ஃபார் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து Thank you. 16th சொல்லியிருக்காரு சார். தேங்க்ஸ். நம்ம அடுத்த சரி. டாபிக் வந்து 2 இதை அட்லீஸ்ட் கொஞ்சம் நம்ம புரோட்டீனையும் ஃபேட்டையும் நம்ம 2 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து மெட்டபாலிசம் ஒரு கிளாஸ், அதுக்கு அடுத்து ஒரு 4 கிளாஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார்.